ஹாய் ஹலோ மக்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? இன்னைக்கான ஒரு சூப்பரான ட்ராமா தாங்க பார்க்க போறோம். இப்போ ஸ்டார்ட்டிங்லேயே பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு, ஹீரோயின் இருக்காங்கல்ல, அவங்களும் அவங்க பொண்ணும் சேர்ந்து என்ன பண்ணுவாங்கன்னா, சமைச்சிட்டு இருப்பாங்க. அதாவது ஸ்ட்ரீட் ஃபுட் இருக்கும்ல, அதுதான் சமைச்சிட்டு இருப்பாங்க. இந்த சாப்பாடை சாப்பிட்றதுக்காக பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு, நெறைய பேர் வந்துட்டு கியூல நின்னுகிட்டே இருப்பாங்க. அதில வந்துட்டு அவங்க குறிப்பிட்ட டைமில மட்டும் தான் சமைப்பாங்க. ஸோ அந்த டேஸ்ட் வந்து அவ்வளோ அருமையா இருக்கும். எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ஒன் டைம் சாப்பிட்டாங்கன்னா, அடிக்கடி எல்லாருமே வந்துட்டே இருப்பாங்க. ஸோ அதிகமா கூட்டம் இருக்கிறதுனால, எல்லாரும் முண்டி அடிச்சிட்டு இருப்பாங்க. அப்ப ஹீரோயின் இருக்காங்கல்ல, அவங்க சொல்வாங்க, "யாரும் யாரையும் தள்ளாதீங்க" அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. எல்லாரும் லைன்ல நின்னுட்டு இருக்கும்போது ஒரு ஆள் வருவாரு. வந்தவர் பார்த்தீங்கன்னா, இடையில ஒரு லேடி நின்னுட்டு இருப்பாங்களா, "நீங்க கொஞ்சம் தள்ளுங்க, நான் நிக்கிறேன்ற" மாரி சொல்லவும், "எதுக்காக என்ன தள்ளுறீங்க? நான் முன்னாடில இருந்து நின்னுட்டு இருக்கேன்" அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா திரும்ப இந்த பிளேஸ் கிடைக்கலன்னா, அவங்களுக்கு திரும்ப இந்த ஃபுட் வாங்க முடியாது. அவர் என்ன சொல்வாருன்னா வந்து, "இப்ப நீ இந்த இடத்த எனக்கு விட்டு குடுத்தீன்னா, உனக்கு நான் எவ்வளோ வேணாலும் பணம் தரேன்னு" சொல்வாரு. "நீ எவ்வளோ வேணாலும் எனக்கு பணம் குடுக்கலாம். ஆனா 1 மணி நேரமா நான் நின்னுட்டு இருந்ததுக்கு அது வந்து சரி வராது. எனக்கு பணம்லாம் வேண்டான்னு" சொல்லுவாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு இந்த ஃபுட் வந்து அவ்வளோ டேஸ்ட்டா இருக்கும். இத பார்த்துட்டு இருக்கும்போது அந்த குட்டி பொண்ணு இருக்குல்ல, அது என்ன சொல்லும்னா வந்துட்டு, "யாரும் யார்கிட்டயும் சண்டை போடாதீங்க. அவங்க தான் அப்படி நிக்கணும். அதாவது லேட்டா வந்தவங்க அதுக்கு பின்னாடி பின்னாடி அப்படி நில்லுங்க. சண்டை போடாதீங்க" அப்படின்ற மாரி அந்த பொண்ணு வேற சொல்லிட்டே இருப்பாங்க. அதோட அவரும் பார்த்தீங்கன்னா, உடனே பின்னாடி போய் நின்டுப்பாரு. அப்புறம் அவரோட டர்ன் வரும்போது அந்த சாப்பாடு கிடைக்குமா? சாப்பாடு வச்சோனே பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு, அந்த சாப்பாட அவர் சாப்பிட்டு பார்ப்பாரு. அவருக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா வந்துட்டு, விதவிதமா அவருக்கு தோணும். இந்த மாரி யாருக்குமே தோணாது. அப்படி ஒரு கற்பனை அவருக்கு தோணும். அதாவது லேடீஸ்லாம் வந்துட்டு இப்படி இந்த இன்னர்ஸ்லாம் அந்த மாரி இன்னர்ஸ்லாம் அவர் போட்டுட்டு அப்படியே அதுவும் ஃப்ரூட்ஸ்லேயே வந்து அவர் ட்ரெஸ்ஸு போட்டுக்கிட்ட மாதிரியும், பறக்கிற மாரியும் அவருக்கு அவ்ளோ தோணும். இந்த மாரி சாப்பாட நான் சாப்பிட்டதே இல்ல. அப்படியே இதா இருக்கு, அதா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவ்ளோ ஒரு இதா இருப்பாரு. இப்பதான் ஹீரோ வந்து கார்ல வருவாரு. ஹீரோட அம்மா வந்து பக்கத்துல தான் உட்காந்துருப்பாங்களா. அப்ப ஹீரோ கிட்ட அவங்க பேசிட்டே வருவாங்க. அப்ப அவங்க சொல்லுவாங்க, "இந்த மாரி ஸ்ட்ரீட் ஃபுட் எல்லாம் வந்துட்டு என்னதான் பண்றாங்க?" அப்படி இப்படின்னு சொல்லிட்டு, "ஏன் இவ்ளோ கூட்டம்?" அப்படின்னு அவங்கலாம் ரொம்ப வசதியா இருக்கனால இந்த மாரிலாம் பேசிட்டே வருவாங்க. ஆனா ஹீரோவுக்கு பார்த்தீங்கன்னா, அவர் சரியா சாப்பிடாதனால அவருக்கு வயித்துல சில பிரச்சனைகள்லாம் வந்திருக்கும். இந்த சாப்பாட்டுலேருந்து வாசனை வேற நல்லா தூக்கலா இருக்குமா, உடனே அவருக்கு வயிறு பசி அதிகமா இருக்க மாரி இருக்கும். சரி நான் போய் டேஸ்ட் பார்க்கணும்னு நெனைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாட்ட பயந்து பயந்து கேட்பாரு. அவங்க அம்மாவும் சரி ஓகே ரொம்ப பசிக்குது போல இருக்குன்னு சொல்லிட்டு கார ஸ்டாப் பண்ணிட்டு வருவாங்க. இந்த டைம் பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு ஹீரோயினும் அந்த பொண்ணு இருக்காங்களா 2 பேரும் எல்லா வேலையும் முடிச்சுடுவாங்க. கடைசியா ஒருத்தருக்கும் சாப்பாடு குடுத்து முடிச்சுட்டாங்க. இன்னைக்கு நம்ம வேலை முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நெனைப்பாங்க. "நீ எப்ப சாப்பிட போறன்னு?" சொல்லிட்டு அவங்க அம்மா அதாவது ஹீரோயின் வந்து குட்டி பொண்ணுட்ட கேட்பாங்களா. அதுக்கு அந்த குட்டி பொண்ணு என்ன சொல்லும் அப்படின்னா வந்துட்டு, "நான் டாடி இல்லாம என்னைக்கு சாப்பிட்டுருக்கேன். டாடி கூட தான் சாப்பிடுவேன்" அப்படின்ற மாரி சொல்லும். உடனே ஹீரோயின் என்ன சொல்லுவாங்க, "நாளுக்கு நாள் நீ வளர்ந்துட்டே இருக்க. இந்த மாரி சின்ன பிள்ளைத்தனமா நீ நடந்துக்க கூடாது." அப்படின்ற மாரி அப்பா இங்க இல்ல வெளியூர்ல இருக்காங்க அப்படின்ற மாரி சொல்லிட்டே இருப்பாங்க. அந்த பொண்ணு கேட்கவே கேட்காது. யாராவது ஒருத்தர் ஹேண்ட்ஸமா பார்த்தா இவரோட ஹேண்ட்ஸம் டாடி அப்படின்ற மாரி அது அந்த அளவுக்கு ஒரு அப்பாக்கு ஆசைப்படுற பொண்ணா இருக்கும். இப்ப ஹீரோ அங்க வருவாரா, வந்த உடனே இந்த பொண்ணுக்கு அவர ரொம்பவே பிடிச்சிருக்கும். வேகமா ஓடி போயிட்டு, "அம்மா எனக்கு ஒரு ஹேண்ட்ஸம் டாடி கிடைச்சிட்டாரு" அப்படின்ற மாரி அவங்க அம்மாட்ட சொல்லும். அத பார்த்த உடனே ஹீரோவோட அம்மாவுக்கும் ஒரு மாதிரி ஆயிடும். "என்ன இந்த பொண்ணு உன்ன அப்பான்னு கூப்பிடுறா?" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வேற கேட்பாங்க. இப்ப ஹீரோவுக்கே ஒரு மாதிரி இருக்கும். திரும்ப திரும்ப அந்த பொண்ணு வந்துட்டு, "எனக்கு ஒரு ஹேண்ட்ஸம் டாடி கிடைச்சிட்டாரு" அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும். அம்மாக்கு தான் ரொம்ப ஒரு மாதிரி இருக்கும். திரும்ப திரும்ப அவங்களும் கேட்டுட்டே இருப்பாங்க. அப்ப ஹீரோ சொல்வாரு, "இல்ல இந்த பொண்ணு யாருன்னே எனக்கு தெரியாதும்மா" அப்படின்ற மாரி அவங்க அம்மா கிட்ட சொல்வாரு. அதோட ஹீரோயின் வந்துருவாங்க. வந்தவங்க என்ன சொல்லுவாங்கன்னா வந்துட்டு, "குழந்தைங்களோட வேர்ட்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப பெருசா எடுத்துக்காதீங்க. அதுக்கு ரொம்ப அதாவது என்ன சொல்றது, ரொம்ப வெயிட்டா அந்த மாரிலாம் எடுத்துக்காதீங்க. அவ ஏதோ விளையாட்டுத்தனமா சொல்லிட்டா" அப்படின்ற மாரி ஹீரோயின் வந்து சமாளிப்பாங்க. அவங்க வந்து அந்த குட்டி பொண்ண அதட்டுவாங்க. "இந்த மாரி பேசக்கூடாது சொல்லியிருக்கேன்ல, நல்ல பிள்ளையா இருக்கணும்" அப்படின்னு சொன்னோனே, "இல்லம்மா இவர் என்னோட ஹேண்ட்ஸம் டாடின்னு" அந்த பொண்ணு திரும்ப திரும்ப சொல்லிட்டே இருக்கும். உடனே ஹீரோவோட அம்மா இருக்காங்களா, அவங்களுக்கு கோவமே வந்துரும். "இதுதான் வந்துட்டு நீங்க ஸ்ட்ரீட் கடை வச்சு நடத்திட்டு, இந்த இந்த அளவுக்கு நீங்க ஆசைப்படக்கூடாது. என் பையன பத்தி உங்களுக்கு தெரியுமா? அவன் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா? எவ்வளோ பெரிய கம்பெனிக்கு அவன் சிஇஓ தெரியுமா? அது மட்டும் இல்லாம அவனுக்கு மில்லியன் கணக்குல சொத்து இருக்கு. அதாவது ஒரு 10 மில்லியன், 100 மில்லியன் அந்த மாரி மில்லியன் கணக்குல சொத்து இருக்கு." அப்படின்ற மாரிலாம் சொல்லுவாங்க. உடனே இந்த குட்டி பொண்ணு இருக்குல்ல, அது என்ன சொல்லும் அப்படின்னா வந்து, "என்ன 100 மில்லியன் தான் சொல்றீங்க? என்கிட்டலாம் பில்லியன் கணக்குல இருக்கு. அது 1000 பில்லியன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அது பாட்டுக்கு அடிச்சு விட்டுட்டு இருக்கும்." உடனே அது என்ன நினைச்சுக்குது அப்படின்னா வந்துட்டு, இப்ப வந்து போலியான பணம்லாம் குட்டி பசங்கலாம் வந்து குட்டி குட்டி காயின்ஸ் எல்லாம் வச்சிருப்பாங்கல்ல, பேப்பர் பணம்னு சொல்லுவாங்கல்ல, அவங்களோட விளையாட்டு பணம். அந்த பணத்துல தான் அதுங்க லட்சக்கணக்குல அந்த கேம்ஸ்லலாம் அப்படிதானே குடுக்குறாங்க. ஸோ அவங்க வந்து கேம் விளையாடி அதில நான் இவ்ளோ பணம் வச்சிருக்கேன் அப்படின்ற மாரி அந்த பொண்ணு சொல்லும். பசங்கள பொறுத்தவரைக்கும் அந்த விளையாட்டுல, கேம்ஸ்ல அந்த இதுலலாம் வர்றதெல்லாம் வந்து ஒரிஜினல் மணின்னு தானே நெனச்சுக்கிறாங்க. ஸோ அந்த பொண்ணு சொல்லவும் அவங்க அம்மா ஏதாவது ஹீரோயின் என்ன சொல்வாங்கன்னா வந்துட்டு, "நான் எத்தன தடவ சொல்லியிருக்கேன். கேம்ல விளையாடுற அந்த மாரி வர பணம் வந்து ஒரிஜினல் பணம் கிடையாது. அதாவது நீங்க இப்ப 100 சூப்பர் காயின்ஸ் குடுத்தா உங்களுக்கு இது கிடைக்கும், அது கிடைக்கும்னு சொல்லுவாங்கல்ல. அந்த மாரி அது நெறைய வச்சிருக்கு. ஸோ அது வந்து என்ன சொல்லுதுன்னா, உங்க பையன் வச்சிருக்கிறத அதாவது என் டாடி ஹேண்ட்ஸம் டாடி வச்சிருக்கிறத விட நான் அதிகமாவே வச்சிருக்கேன். மில்லியன் கணக்குல, பில்லியன் கணக்குலன்னு" சொல்லவும், அவங்க ஹீரோயின் வந்துட்டு, "அப்படிலாம் கிடையாது. அது ஒரிஜினல் கிடையாது. உன்ன எத்தன தடவ நான் சொல்லியிருக்கேன்ற" மாரி சொல்லுவாங்க. "அத விடுங்க எனக்கு இப்ப பசிக்குது." ஹீரோ வயித்த தடவிட்டு நின்னுட்டு இருப்பாரு. எனக்கு பசிக்குதுன்னு பயங்கர பசியில நின்னுட்டு இருப்பாரு. அப்போ ஒண்ணு ஹீரோயின் என்ன சொல்வாங்கன்னா வந்துட்டு, "இன்னைக்கு வந்து கடை வந்து முடிச்சிருச்சு. ஏன்னா கடைசியா ஒருத்தருக்கு ஃப்ரைட் ரைஸ் பண்ணி குடுத்துருப்பாங்க. நீங்க உங்களுக்கு சாப்பாடு வேணும்னா நாளைக்கு வாங்கன்னு" சொல்லுவாங்க. இன்னைக்கு பசிக்கு நாளைக்கு வரணுமா? அப்படி சொல்லவும் ஹீரோ வந்து என்ன சொல்வாருன்னா வந்து, "இல்ல எனக்கு ரொம்ப பசிக்குது. எனக்கு சமைக்கணும். இப்ப ஏதாவது சமைச்சு குடுங்கன்னு" சொல்லி கேட்கும்போது, ஹீரோயின் வந்து நோ சொல்வாங்க. அப்ப ஹீரோவோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருப்பாரு. அவர் என்ன சொல்வாருன்னா வந்துட்டு, அவர் தான் கேட்கிறார்ல, அவருக்கு மட்டும் கொஞ்சமா பண்ணி குடுங்க எங்க பாஸ்க்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், ஹீரோ அந்த குட்டி பொண்ணு இருக்குல்ல, அது என்ன சொல்லும் அப்படின்னா வந்துட்டு, "திரும்ப நாங்க ஒரு ஆளுக்குன்றதுக்காக தனியா சமைக்க முடியாது.
முடியாது அப்படின்னு சொல்லவும் ஹீரோ என்ன சொல்வாருன்னா, "நீங்க அப்படி சமைச்சு குடுத்தா உங்களுக்கு எவ்வளோ பணம் வேணாலும் சொல்லுங்க நான் குடுக்குறேன்" அப்படின்ற மாரி ஹீரோ சொல்வாரு. உடனே அந்த பொண்ணு இருக்குல்ல, குட்டி பொண்ணு அது என்ன பண்ணும், பயங்கரமா 380 அந்த ரூபீஸ் அந்த மாரி சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி அந்த பவுண்ட் கலர் டாலர் கணக்குல அந்த மாதிரி சொல்லும். சொன்ன உடனே பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஹீரோவோட ஃப்ரெண்டா இருக்கார்ல, அவர் என்ன சொல்வாருன்னா வந்துட்டு, "இது வந்து பகல் கொள்ளையா இருக்கு. இந்த மாரி ஹைவேல ஒரு கடைய போட்டுக்கிட்டு இந்த மாதிரி வந்து நீங்க கொள்ளடிக்கிறது ரொம்ப ரொம்ப தப்பு." அப்படின்ற மாரி சொல்லவும் வந்து பார்த்தீங்கன்னா, "இப்படிதான் இங்க நான் சாப்பாடு டைம் முடிஞ்சு போச்சு. நீங்க திரும்ப கேட்டீங்கன்னா இதான் அமௌண்ட். உங்களுக்கு ஓகேனா சொல்லுங்க." அப்படின்ற மாரி அந்த குட்டி பொண்ணு பேசும். உடனே ஹீரோட அம்மா என்ன சொல்வாங்க, $380 தானே நீங்க கேட்டீங்க. நான் $380,000 அந்த மாதிரியே உங்களுக்கு குடுக்குறேன். ஏன்னா என் பையன் பசியோட இருக்கான். சாப்பாடு ரெடி பண்ணுங்க. அப்படின்ற மாரி அவங்க அம்மா வேற சொல்லுவாங்க. பணம் குடுக்குறேன்னு சொல்லி ஹீரோன் வந்து என்ன சொல்வாங்கன்னா வந்து, "முடியாது. அவ சின்ன பிள்ளைத்தனமா ஏதோ பேசுறா. நீங்களும் பேசுறீங்க. எங்களுக்கு டைமுக்கு தான் நாங்க சமைப்போம். அதுக்கப்புறம் டைம் இல்ல நாங்க சமைக்கவே மாட்டோம்." அப்படின்னு சொன்னோனே ஹீரோட அம்மாக்கு கோவம் வரும். "உனக்கு எவ்ளோ தைரியம் இருந்தா நாங்க எவ்ளோ பெரிய பணக்காரவங்க, இவ்ளோ காசு குடுக்குறோம்னு சொன்னதுக்கு அப்புறமும் சமைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்ற. நீ எங்கள வந்து ரிஜெக்ட் பண்ற." அப்படின்னு சொல்லவும், "நாங்க ரூல்ஸ் தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். நாங்க எதுவும் செய்ய முடியாதுன்னு" சொல்லிட்டு ஹீரோயின் பாட்டுக்கு போயிடுவாங்க. இப்ப ஹீரோக்கு பயங்கர பசியா இருக்கும். உடனே அவரும் அவங்க அம்மாவும் கார்ல வந்து உட்காந்துருப்பாங்களா, இருந்தாலும் இவளுக்கு இவ்ளோ திமிரு இருக்கக்கூடாதுன்னு பேசும்போது, "சரி சரி விடுமா, அவங்க கடை வச்சிருக்காங்க. அவங்கள பத்தி நம்ம எதுக்கு பேசணுன்ற" மாரி ஹீரோ சொல்லுவாரு. அப்பதான் 2 பேரும் பேசிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, காரோட பின்னாடி சீட்ல இருந்து அந்த குட்டி பொண்ணு இருக்குல்ல, உள்ள இருந்து டாடி அப்படின்ற மாரி திரும்ப கத்தும். அவங்க ஹீரோட அம்மா பயந்தே போயிடுவாங்க. "நீ எப்ப காருக்குள்ள ஏறுன?" அப்படின்ற மாரி கேட்பாங்க. பயத்த தெளிஞ்சுட்டு அமைதியா உட்காந்துருப்பாங்க. "எப்படி வந்த?" அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுட்ட கேட்டுட்டே இருப்பாங்களா, அது பாட்டுக்கு அமைதியா உட்காந்துட்டே இருக்கும். அப்ப அவர் வந்து ஹீரோ வந்து இப்ப டைம் ஆச்சு. அவர் வந்து ஆஃபீஸ்க்கு போயே ஆகணும். அப்ப அந்த குட்டி பொண்ணு என்ன சொல்லும், "உங்களுக்கு ரொம்ப பசிக்குதுன்னு சொன்னீங்களா, அம்மா சமைக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. ஆனா நான் உங்களுக்காக ஃப்ரைட் ரைஸ் பண்ணி தரேன்." அப்படின்ற மாரி அந்த குட்டி பொண்ணு சொல்லும். உடனே இப்ப வந்துட்டு அந்த பொண்ணுக்கு வந்துட்டு ஃபோனே வந்துரும். இப்ப அவங்க அம்மா கிட்ட இருந்து, "எங்க இருக்கன்னு?" சொல்லிட்டு அவங்க அம்மா வேற தேடிட்டே இருப்பாங்க. "நான் டாடி கூட இருக்கேன்." அப்படின்ற மாரி அசால்ட்டா சொல்லும். உடனே ஹீரோயின் கதவ தொறந்துட்டு காருக்குள்ள எட்டி பார்ப்பாங்களா, உள்ள உட்காந்துருக்கும். "வெளிய வான்னு" சொல்லி கூப்பிடுவாங்க. "வரமாட்டேன்." அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும். "இந்த ஹேண்ட்ஸம் டாடிய விட்டுட்டு நான் வரவே மாட்டேன். கீழ இறங்கவே மாட்டேன்." அப்படின்ற மாரி இது சொல்லிட்டே இருக்கும். உடனே ஹீரோயின் கூப்பிட்டு கூப்பிட்டு பார்ப்பாங்க. ஹீரோ அத புரிஞ்சுப்பாரு. இப்ப ஹீரோ என்ன சொல்வாருன்னா வந்துட்டு, "இப்போதைக்கு நீ இறங்கி நீ உங்க அம்மா கூப்பிடுறாங்க. நீ போ. நாளைக்கு கண்டிப்பா நான் உன் கடையில வந்து நான் சாப்பிடுறேன்னு" சொல்லுவாரு. உடனே அந்த குட்டி பொண்ணு கேட்கும், "நிச்சயமா அப்ப நாளைக்கு நீங்க வருவீங்களான்னு?" கேட்கவும், "வருவேன்னு" சொல்வாரா. அப்ப ப்ராமிஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு 2 பேரும் அந்த சுண்டு விரல் இருக்கும்ல, அத மாரி கோர்த்துக்கிட்டு ஒரு ப்ராமிஸ் பண்ணி வச்சுப்பாங்க. பேசிட்டு இப்ப கார விட்டு கீழ இறங்குமா, அப்ப அவங்க ஹீரோயின் இருக்காங்களா, அவங்க வந்துட்டு, "சாரி என் பொண்ணு தெரியாம பண்ணிட்டா." அப்படின்னு சொல்லிட்டு சாரி கேட்டுட்டு போவாங்க. அப்பதான் அந்த பொண்ணு கழுத்துல உள்ள பெண்டன்ட்ட வந்துட்டு ஹீரோ வந்து பார்ப்பாரு. "இந்த பெண்டன்ட் நான் எங்கேயோ பார்த்துருக்கேன்." அப்படின்ற மாரி சொல்வாரு. ஆனா ஹீரோயின் வந்து அவங்க பொண்ண கூட்டிட்டு அங்கருந்து போயிடுவாங்க. அப்ப ஹீரோட அம்மா கேட்பாங்க, "என்ன பெண்டன்ட்? எத பத்தி பேசுற?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, "இல்ல நான் கொஞ்ச நாளா இந்த பெண்டன்ட்ட தான் தேடிட்டு இருக்கேன்." அப்படின்ற மாரி சொல்லவும், ஹீரோட அம்மாக்கு ஒண்ணுமே புரியாது. அப்ப ஹீரோ சில விஷயங்கள வந்து யோசிச்சு பார்க்கும்போது அவருக்கு ஞாபகம் வரும். கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி ஹீரோ வந்து ஒரு மீட்டிங்காக ஒரு இதுக்கு போயிருப்பாரு, ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு. அங்க போய் சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா, ஓவரா ட்ரிங்க்ஸ் பண்ணியிருப்பாரு. அப்படியே தள்ளாடிக்கிட்டே வரும்போது ஒரு ரூம்குள்ள வந்துருவாரு. அந்த ரூம்குள்ள ஹீரோயினும் பார்த்தீங்கன்னா வந்துட்டு அப்படியே தள்ளாடிட்டே வந்திருப்பாங்க. அவங்க கூட யார் என்னன்னே 2 பேருக்குமே தெரியாது. 2 பேருமே அப்படியே இருந்துருவாங்க. காலையில எந்திரிச்சு ஹீரோ பார்க்கும்போது அந்த லேடி அங்க இருக்க மாட்டாங்க. அவங்க ஒரு லெட்டரும், ஒரு பெண்டன்ட்டும் மட்டும் வச்சிருப்பாங்க. அந்த பெண்டன்ட் எடுத்து ஹீரோ பார்ப்பாரா, அதுக்கு கீழ ஒரு லெட்டர் இருக்கும். அதுல என்ன அவங்க எழுதி வச்சிருப்பாங்கன்னா, "இந்த பெண்டன்ட் வந்து என்னோடது. அதாவது என் ஃபேமிலி, என் ஜெனரேஷன் எல்லாருமே யூஸ் பண்ணிட்டு இருக்க பெண்டன்ட் இது. அது முக்கியமான ஒரு பெண்டன்ட். நான் அத உங்களுக்காக குடுக்குறேன். ஏன் அப்டின்னா, நம்ம 2 பேரும் ஒண்ணா ஸ்டே பண்ணட்டும் அப்டின்றதுக்காக, நாள பின்ன என்ன நீங்க தேடி வரணும் அப்டின்னா, இந்த பெண்டன்ட் உங்களுக்கு வந்து உங்களுக்கு அதாவது என்ன சொல்றது, எங்க இருந்தாலும் என்ன கண்டுபிடிக்கிறதுக்கு உங்களுக்கு உதவியா இருக்கும். நான் உங்கள டிஸ்டர்ப் பண்ண விருப்பப்படல. அதாவது நீங்க என்ன தேடி வரணும்னு நெனச்சீங்கன்னா, இந்த பெண்டன்ட்ட வச்சு நீங்க என்ன தேடி வரலாம்." அப்டின்ற மாரி ஹீரோயின் வந்துட்டு எழுதி வச்சிருப்பாங்க. அதுதான் ஹீரோ அப்ப எடுத்து பார்த்திருப்பாரா, அதே பெண்டன்ட் இப்ப இந்த குட்டி பொண்ணு கழுத்துல போட்டிருக்கவும், அவரு கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆயிருப்பாரு. யோசிச்சுட்டே இருக்கும்போது ஹீரோட ஃப்ரெண்ட் இருக்கார்ல, அவர் என்ன சொல்வாருன்னா, "நீங்க சொல்றது சரிதான். இந்த மாரி நடந்திருக்கு. நீங்க 7 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னீங்க. இப்ப அந்த பொண்ணுக்கு 7 வயசு தான் இருக்கும்னு நான் நெனைக்கிறேன்." அப்டின்ற மாரி அவர் சொல்லுவாரா. இது கேட்டோனே ஹீரோட அம்மா இருக்காங்கல்ல, "அப்படின்னா அவ உன்னோட பொண்ணா? என்னோட பேத்தியா?" அப்டின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா போயிடும். இப்ப போன கார் பார்த்தீங்கன்னா, திரும்ப ரிட்டர்ன் வந்துட்டு மறுநாளும் வந்துருவாங்க. வந்த உடனே பார்த்தோம் அப்டின்னா வந்துட்டு இவங்க சமைச்சுட்டே இருப்பாங்க. அந்த கடையில கூட்டம் அதிகமாயிட்டே இருக்கும். இப்ப இதுக்கு மேல கூட்டம் வரவங்களுக்கு சாப்பாடு இருக்காது. ஏன்னா குறிப்பிட்ட அளவு தானே அவங்க சமைக்கிறாங்க. இப்ப என்னடா இது இன்னைக்கும் லேட் ஆயிடுச்சு அப்டின்ற மாரி ஹீரோவும் அவங்க அம்மாவும் நெனைப்பாங்க. ஏன்னா அதுக்கப்புறம் அவங்க எங்க தங்கியிருக்காங்கன்னு தெரியாது. இங்க தானே அவங்கள்ட்ட பேச முடியும்னு சொல்லிட்டு வந்திருப்பாங்க. இங்க வந்து பார்த்தோம் அப்டின்னா சமைச்சுட்டு இருப்பாங்களா, இப்ப ஹீரோக்கும் அவங்களுக்கும் இடமே இருக்காது. இப்ப என்ன பண்ணலாம் அப்டின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருப்பாங்க. ஆனா ஹீரோவோட ஆளுங்கலாம் இருக்காங்களா, ஒரு படை மாரி நெறைய பேர் ஓடி வருவாங்க. ஓடி வந்தவங்க பார்த்தீங்கன்னா, இருக்கிறவங்க எல்லாரையும் விலக்கி விட்டுட்டு அவங்க வந்து எல்லார் கூடயும் நின்னுட்டு இருப்பாங்க. அப்ப அந்த குட்டி பொண்ணு ஹீரோயின் என்ன சொல்வாங்கன்னா, "ஃபர்ஸ்ட் யார் முன்னாடி வந்தாங்களோ அவங்களுக்கு தான் நாங்க முன்னுரிமை குடுப்போம். உங்களுக்கு யாருக்குமே நாங்க குடுக்க மாட்டோம்னு" சொல்லும்போது, ஹீரோட அம்மா என்ன சொல்வாங்கன்னா, "இவங்க எல்லாருமே எங்க கம்பெனில வேலை பார்க்குறவங்க. அவங்களுக்கு சாப்பாடு சமைங்க" அப்படின்ற மாரி ஹோட்டல்ல ஆர்டர் பண்ற மாரி பண்ணுவாங்க. ஹீரோயின் ஒரே வார்த்தையா சொல்லிடுவாங்க. "அவங்கலாம் முன்னாடியே வந்துட்டாங்க. டோக்கன் வாங்கிட்டாங்க. சாப்பாடு அவங்களுக்கு தான் குடுக்க முடியும்" அப்படின்ற மாதிரி சொல்லவும், அதாவது லைன்ல வந்து ஃபர்ஸ்ட் நின்னவங்களுக்கு தான் சாப்பாடு அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. இது கேட்பாரு. "அப்ப இதுக்கு என்னதான் முடிவு? அப்படின்னா எப்படி நாங்க சாப்பாடு வாங்குறதுன்னு?" கேட்கும்போது, "அவங்களா இப்போதைக்கு எங்களுக்கு சாப்பாடு வேண்டாம் அப்படின்ற மாரி இந்த இடத்த விட்டு நகர்ந்துட்டாங்க அப்படின்னா, அப்ப நீங்க வந்து லைன்ல நின்னீங்க. ஃபர்ஸ்ட் வந்து லைன்ல நின்னுட்டீங்க அப்படின்னா வந்து, அப்ப உங்களுக்கு சாப்பாடு கிடைக்கும்" அப்படின்ற மாரி ஹீரோயின் சொல்லுவாங்க. உடனே ஹீரோ இப்ப என்ன பண்ணுவாரு, இப்படி திரும்பி பார்ப்பாரா, அவரோட ஆளுங்க இருக்காங்கல்ல, டக்குனு போய் என்ன பண்ணுவாங்க, "நான் பார்த்துக்கிறேன் பாஸ்" அப்படின்னு ஒருத்தர் போவாரு. பாக்கெட்லேருந்து பணத்தெல்லாம் எடுத்து என்ன பண்ணுவாரு, அப்படியே பறக்க விடுவாரு. அந்த கூட்டம் லைன்ல நின்னுட்டு இருந்ததுல,
அத்தனை பேரும் பார்த்தீங்கன்னா, அந்த பணத்த எடுக்கிறதுக்காக ஓட ஆரம்பிச்சுருவாங்க. அவ்வளோதான் இப்ப இந்த கடை ஃபுல்லா ஃப்ரீயா இருக்கும். இப்ப ஹீரோவோட அம்மா, அதுக்கப்புறம் ஹீரோ, அவர் கூட்டிட்டு வந்த ஆளுங்க எல்லாம் லைன் கட்டி நிக்க ஆரம்பிச்சுருவாங்க. உடனே இந்த குட்டி பொண்ணு ஆச்சரியம் பார்க்கும். இவ்ளோ பணத்த தூக்கி வீசுறாங்கன்னு பார்க்கும். ஹீரோனால இப்போ ஒண்ணுமே சொல்ல முடியாது. ஏன்னா, அவங்க சொன்ன மாரி அவங்க கரெக்ட்டா பிளான் பண்ணிட்டாங்களா, சரி ஓகேன்னு சொல்லிட்டு இப்ப அவங்களுக்காக அவங்க சமைக்க ஆரம்பிச்சுருவாங்க. பண்ணுவாங்க டோக்கன் எடுத்துட்டு வந்து குடுப்பாங்க. ஹீரோவோட அம்மாக்கு நம்பர் 1, அதுக்கப்புறம் நம்பர் 2, நம்பர் 3 ஒவ்வொருத்தருக்கா குடுத்துட்டு வந்துட்டே இருப்பாங்க. அப்ப ஹீரோட ஃப்ரெண்ட் இருக்கார்ல, அவர் கேட்பாரு, அந்த பொண்ணுக்கு எத்தன வயசுன்னு கேட்கும்போது, 6 வயசு. ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டே இருப்பாங்க. ஹீரோன்னு கேட்டு அவங்க பாட்டுக்கு போயிடுவாங்க. இப்ப ஹீரோவோட அம்மா இருக்காங்கல்ல, அவங்க வந்து என்னோட கிராண்ட் டாட்டர் இது அப்படின்னு சொல்லிட்டு நான் அவள அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாரி முன்னாடி ஃபர்ஸ்ட் ஆளா நின்னுட்டு இருப்பாங்க. இப்ப எல்லாருக்கும் டோக்கன் குடுத்துட்டு வந்த உடனே ஹீரோயின் இப்ப என்ன பண்ணுவாங்க, ஒரு மணி அடிச்சு விட்டுட்டு, இப்ப என் பொண்ணு சமைக்க போறா, அவரோட ஸ்பெஷல் ஃப்ரைட் ரைஸ வந்து சமைக்க போறான்னு சொன்ன உடனே, இந்த பொண்ண பார்த்தீங்கன்னா, ஒரு கடாயா வச்சு முட்டைய உடைச்சு ஊத்தி, சோற போட்டு கிண்டி, நூடுல்ஸ போட்டு கிண்டி, அவ்ளோ அழகா எல்லா வேலையுமே பார்த்துட்டு இருக்கும். சமைக்கும்போது பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு, அங்க பின்னாடி நின்னுட்டு இருக்காங்கல்ல, அவங்களுக்கெல்லாம் அப்படியே என்ன சொல்றது, நாக்குல எச்சில் ஊறுற மாதிரி அந்த அளவுக்கு இந்த மாதிரி டேஸ்ட் எங்கேயும் பார்த்ததில்ல. இந்த ஸ்மெல்லே வந்து நம்மள சாப்பிட தோணுதுன்னு சொல்லிட்டு எல்லாரும் பேசிட்டே நின்னுட்டே இருப்பாங்க. இப்ப ஃபர்ஸ்ட் பிளேட்ல வந்து ஹீரோட அம்மா நின்னுட்டு இருக்காங்களா, அவங்களுக்கு போட்டு குடுத்துருவாங்க. அடுத்ததா வந்து வேற ஒருத்தர் நின்னுட்டு இருப்பாரு ஹீரோட ஃப்ரெண்டு. அப்ப அவருக்கு வரும்போது பார்த்தோம்னா, ஹீரோட நம்பர் வந்து டோக்கன் நம்பர் 3 இருக்கும். அப்ப அந்த பொண்ணு என்ன சொல்லும், ஹீரோயின் அவங்களுக்கு செகண்ட் நம்பர் குடுக்கும்போது, இது வந்து ஸ்பெஷலா என் டாடிக்காக அப்படின்ற மாரி சொல்லவும், ஹீரோ அந்த இடத்துல வந்து வாங்கிக்குவாரு. வாங்கும்போது பார்த்தோம் அப்படின்னா, அந்த குட்டி பொண்ணு என்ன சொல்லும்னா, டாடி உங்களுக்காக நான் ஸ்பெஷலா அதிகமா எக்கெல்லாம் போட்டிருக்கேன் அப்படின்ற மாரி சொல்லவும், ஹீரோக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். சாப்பாடு வாங்குனோனே இங்க சேர்லாம் இருக்காங்க போட்டு உட்காருங்க அப்படின்ற மாரி ஹீரோயின் சொல்லிடுவாங்களா, வந்து உட்காரும்போது ஹீரோ வந்து உட்கார்ந்திருப்பாரு. அப்ப அந்த பொண்ணு அழகா அவருக்கு ஒரு ஸ்மைலிலேயே அதாவது என்ன சொல்றது ஹார்ட்டின் வந்து அனுப்பி விட்டுரும். அதுக்கப்புறம் ஹீரோட அம்மா இருக்காங்களா, அவங்க என்ன சொல்லுவாங்க, எவ்வளோ பெரிய சிஇஓ நீ இந்த மாதிரி ரோட் சைடில் சாப்பிட்ற, யாராவது பார்த்தா என்ன நினைப்பாங்க, இருந்தாலும் பசிக்குது என்ன பண்ணுறது சாப்பிடு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஹீரோ வந்து சாப்பிட தயங்கி தயங்கி அந்த பொண்ணையும் பார்த்துட்டு ஒரு வாய் தான் எடுத்து வைப்பாரு. வைக்கும் போதே பார்த்தோம் அப்படின்னா அவ்வளோதான், அவருக்கு என்னென்னமோ மழை பெய்கிற மாதிரி புயல் அடிக்கிற மாதிரிலாம் தோண ஆரம்பிச்சிடும். என்னப்பா சாப்பாடு நல்லா இல்லையா என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது பார்த்தீங்கன்னா ஹீரோ பதில் கூட பேச மாட்டார். அடுத்தடுத்த வாயை வேக வேகமாக சாப்பிட ஆரம்பிச்சிருவாரு. உன்னை ஹீரோட ஃப்ரெண்டு சொல்வார், அவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கனால தான் இப்படி சாப்பிட்றாருன்னு சொல்லவும், ஹீரோட அம்மா என்ன சொல்லுவாங்கன்னா வந்துட்டு, அப்படியே அப்போ நானும் சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமாக இப்போ அவங்களும் சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க. அம்மாவும் நல்லா சாப்பிட்டுட்டே இருப்பாங்களா, அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போயிருக்கும். டக்குன்னு ஹீரோ ரொம்ப விரும்பி சாப்பிட்டுட்டே இருப்பாரு. ஒரு வாரத்து கூட பேச மாட்டார். இதை பார்க்குற ஹீரோட அம்மா என்ன சொல்வாங்க, ஹீரோட ஃப்ரெண்ட் இருக்காருல்ல, அவர்கிட்ட வந்து பிளேட்டை பிடுங்கிருவாங்க. நீ சாப்பிட வேணாம், என் பையன் ரொம்ப ஆர்வமாக சாப்பிட்றான், அவனே சாப்பிட்டுட்டும் நீ போ அப்படின்ற மாதிரி சொல்லவும், அவருக்காக ரொம்ப பசிக்கும் இருந்தாலும் கொடுத்துட்டு அவர் பாட்டுக்கு அந்த பக்கம் போயிடுவார். இப்போ ஹீரோ சாப்பிட்டுட்டே இருப்பார். அந்த பொண்ணு திரும்பி திரும்பி பார்த்துட்டே இருப்பார். கொஞ்ச நேரத்திலே பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு அங்கே ஒரு பெரிய இப்போ கூட்டம் வந்துடும், பத்திரிக்கைக்காரங்களாம் வந்துருவாங்க. எதுக்காக அப்படின்னா வந்துட்டு இந்த மாதிரி ரோட் சைடில் ஒரு ஸ்ட்ரீட் ஃபுட் கடை ஒன்று இருக்குது. அந்த கடையில் பார்த்தோம் அப்படின்னா வந்து கூட்டம் எப்போ பார்த்தாலும் குமிஞ்சிக்கிட்டே இருக்குது. இன்னும் சொல்லணும் அப்படின்னா வந்துட்டு அந்த கடையில் வந்துட்டு ரேட்டெல்லாம் ரொம்பவே அதிகமாக இருக்குது. நார்மல் கடையை விட ரேட் ரொம்ப அதிகமாக விற்கிறாங்க. ஆனால் டேஸ்ட்டும் பார்த்தோன்னா அந்த மாதிரி இருக்குது. எதுக்காக இங்கே இவ்வளோ காஸ்ட்லியான சாப்பாடு வந்து ஸ்ட்ரீட் ஃபுட்டில் விற்கிறாங்க, அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சாப்பிட்றவங்கள கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வருவாங்களா. திரும்பி பார்த்தா வந்து ஹீரோ உட்காந்துருப்பாரு. இவ்வளோ பெரிய சேவோ இங்கே வந்து சாப்பிட்றாரா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கே இப்போ ஒரு மாதிரி இருக்கும். இந்த நியூஸ் வந்து பார்த்தோன்னா எல்லா சேனல்லையும் வர ஆரம்பிச்சிருதா. இதை வந்து ஒருத்தர் பார்ப்பாரு, அவர் தான் வில்லன். அவர் இதை பார்த்தோன்னே ஹீரோயினும் உயிரோட தான் இருக்காளா அப்படின்ற மாதிரி அவருக்கு தோணும். என்ன ஆகிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, ஹீரோயின் வந்து ஒரு 7 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க வந்து இப்போ ஹீரோ கூட இருந்திருப்பாங்கல்ல, அது வந்து இவருக்கு வந்து பிடிச்சிருக்காது. ஏன்னா இவரை தான் அவங்க அதாவது அவங்க ஃபேமிலி வந்து இந்த வில்லன் கிட்ட கொஞ்சம் பணம் வாங்கியிருப்பாங்க. அதுக்காக இந்த வில்லன் வந்து ஹீரோயினை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் வேற வழியே இல்லாமல் எல்லாரும் ஒத்துக்கிட்டு இருந்திருப்பாங்க. இந்த வில்லனுக்கு பார்த்தீங்கன்னா எதுவும் பெருசாக பிடிக்காது. ஆனால் ஹீரோயின் அழகா இருக்காங்க, அவங்களை கல்யாணம் பண்ணணும்னு மட்டும் அவர் நினச்சிட்டே இருப்பாரு. இது நேரத்தில் வந்துட்டு அந்த அவரே வந்து என்ன பண்ணியிருப்பார், கல்யாணம் பண்ண நினைக்கிறவரே வந்துட்டு கொஞ்சம் பணம் கொடுத்து வேற ஒரு ஆள் கேட்குறாருன்றதுக்காக ஹீரோயினுக்கு வந்து கொஞ்சம் ட்ரிங்க்ஸ் எல்லாம் கொடுத்து அவங்கள வந்துட்டு யாருனே தெரியாத ஒருத்தர் கூட தங்க வைக்கணும் அப்படின்ற மாதிரி இவரே நினச்சிருப்பாரு. இது ஹீரோயினுக்கு தெரிய வரவும் அவங்க ட்ரிங்க் அதிகமாக பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி அவங்க புரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணுவாங்க, இந்த இடத்துலேருந்து எப்படியாவது நம்ம தப்பிச்சு போகணும்னு நினச்சி தான் அவங்க வேற ஒரு ரூமுக்கு வந்திருப்பாங்க. அங்கே தான் ஹீரோ கிட்ட அவங்க மாட்டிட்டு இருந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் அங்கேருந்து ஏன்னா அங்கே முழிச்சு ஹீரோ வேற தூங்கிட்டு மயக்கத்தில் இருக்காரா, அவர்கிட்ட சொல்லலாம் தான் அப்போ நினச்சிருப்பாங்க. ஆனால் சுற்றிலும் அவங்களுக்கு ஆபத்து இருக்கிறதுனால அவங்களுக்கு முழிப்பு வந்தவொடனே அவங்க பாட்டுக்கு அந்த பெண்டன்ட்டும் ஒரு லெட்டரும் வச்சுட்டு அங்கேருந்து ஹீரோயின் கிளம்பி போயிருப்பாங்க. கரில் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினச்சார்ல, அவர் வந்துட்டு பார்த்தோன்னா ஹீரோயின் அங்கேருந்து எஸ்கேப் ஆயிட்டாங்கன்றதுனால அவங்கள தேடி கண்டுபிடிச்சிருவார், அவங்க எந்த இடத்துல இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவங்கள கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா வந்துட்டு அவங்க 4-5 பேரை வந்து கூட்டிட்டு வருவார். கூட்டிட்டு வந்தவர் வந்துட்டு ஹீரோயினுக்கு இப்போ அவர் வந்து அன்னைக்கு நான் உன்னை எதுக்காக கூட்டு போனேன், நீ என்ன வேலை பார்த்துட்டு இருந்த அப்படின்னு சொல்லும்போது தான் ஹீரோயின் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்க விஷயமே தெரியும். இவர் பண்ணதே தப்பு. ஆனால் அவர் என்ன பண்ணுவார், நான் சொன்ன ஆளோட இல்லாமல் வேற யார் கூட நீ இருந்திருக்க, அதனால வந்துட்டு நீ வந்து குழந்தை உண்டாயிருக்க, நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினச்சி இப்போ இன்னொருத்தனோட குழந்தைய நீ வயிற்றுல சுமத்துக்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை கண்டுபிடி திட்டுவார். ஹீரோயின் என்ன சொல்வாங்க, நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கவே விருப்பப்படவே இல்லை, என் ஃபேமிலியில் கொஞ்சம் உங்ககிட்ட பணம் வாங்கிட்டாங்க அப்படின்றதுக்காக தான் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டேன். ஆனால் நீ யாருனே தெரியாத ஒருத்தருக்காக வந்துட்டு எனக்கு வந்து ட்ரிங்க்ஸ் பண்ணி இந்த மாதிரிலாம் பண்ணு நினச்சது, நீ தப்பு பண்ணது நீ தான் அப்படின்ற மாதிரி சொல்லவும், என்கிட்ட இந்த அளவுக்கு பேசுறியா, உன் குடும்பத்தில் ஒருத்தர் கூட இனிமேல் உயிரோட இருக்கவே முடியாது, திரும்பியே நான் முடிச்சு விட்ருவேன் அப்படி இப்படின்ற மாதிரி அவர் பாட்டுக்கு பேசுவார். ஹீரோயினுக்கா ஒரு மாதிரி இருக்கும், எப்படா இங்கேருந்து தப்பிக்கிறதுன்னு யோசிச்சுட்டே இருப்பாங்க. அப்போ அவர் என்ன பண்ணுவார், ஹீரோனை போட்டு அடி அடின்னு அடிச்சுட்டு ஒரு மூட்டையை கட்டி தண்ணியில் தூக்கி போட்டுருவாரு. அதோட அவங்க இறந்து போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு தான் இப்போ இந்த வில்லன்
வில்லன் நினச்சிட்டு இருப்பாரு. அந்த டிவி நியூஸ் சேனல்ல தான் ஹீரோயின் இன்னும் உயிரோட இருக்காங்கன்றது அவருக்கு தெரிய வருமா? "நீ இன்னும் உயிரோட தான் இருக்கியா? இதுக்கப்புறம் உன் கதைய நான் முடிக்காம விடவே மாட்டேன்னு" திரும்பவும் இவருக்கு ஹீரோயின பார்த்த உடனே கோவம் வர ஆரம்பிச்சுரும். உங்க பொண்ணு ஏன் இந்த அளவுக்கு சமைக்கிறாங்க அப்படின்னா வந்துட்டு, ஹீரோயினோட அப்பா, அம்மா இருக்காங்கல்ல, ரொம்ப நல்லா சமைக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. அவங்க முன்னாடி ஒரு ரெஸ்டாரண்ட்லாம் வச்சிருப்பாங்க. அவங்க நல்ல ஃபேமஸான ஆளுங்க தான். இப்ப இந்த வில்லன் இருக்காருல்ல, அவரும் பார்த்தீங்கன்னா வந்து வேர்ல்ட் லெவல்ல வந்து சாம்பியனா இருந்தவர் இந்த சமைக்கிற விஷயங்கள் எல்லாம். அவரு வந்திருப்பாரா, ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது அவங்களுக்குள்ள அதே ஒரு போட்டியா இருக்கும். இப்ப இந்த வில்லன் வந்து இப்ப ஹீரோயின் இருக்க இடம் தெரிஞ்சுச்சுன்னா நேரா அங்கேயே வந்துருவாரு. வந்தோனே இவர பார்த்தோனே ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி பயந்தே போயிடுவாங்க. திரும்ப இவன் வந்துட்டானா அப்படின்ற மாரி. உடனே இந்த குட்டி பொண்ணு இருக்குல்ல, அதுகிட்ட வந்துட்டு அந்த வில்லனோட ஆளுங்கலாம் கேட்பாங்க. "இங்க ரோட் சைடுல நின்னு சமைக்கிறதுக்கு உங்களுக்கு யார் இது பண்ணது, அத பண்ணது" அப்படின்னு சொல்லிட்டு தேவையில்லாம வம்பு பண்ணிட்டே இருப்பாங்க. உடனே அந்த இது குட்டி பொண்ணு என்ன சொல்லும், "உங்களுக்கு கத்திய பிடிக்கவாது தெரியுமா? அதாவது சமைக்கிறதுக்கு காய்கறி நறுக்கிறதுக்கெல்லாம். என்கிட்ட வந்து பேசுறீங்கன்ற மாரி" அந்த பொண்ணு பேசும். உடனே அந்த வில்லன் என்ன சொல்வாருன்னா வந்துட்டு, "நீ பேசுறதெல்லாம் அப்புறம் பேசு. ஃபர்ஸ்ட்டு உங்க அம்மாவ விட்டுட்டு என்ன அப்பான்னு கூப்பிடு. அதுக்கப்புறமா என்கிட்ட பேசு" அப்படின்ற மாரி அவரு சொல்லுவாரு. பொண்ணு என்ன சொல்லும் அப்படின்னா வந்துட்டு, "அந்த மாரி நான் சொல்லவே மாட்டேன்" அப்படின்ற மாரி அது சொல்லும். அதுக்கு இவரோட ஆட்டிட்யூடே சுத்தமா பிடிக்காது. உடனே ஹீரோயின் வந்து, "இங்கேருந்து போறியா இல்லையா?" அப்படின்ற மாரி கேட்பாங்களா. உடனே அவர் என்ன சொல்வாருன்னா வந்துட்டு, இந்த ஸ்டாலு, இது நீ எல்லாமே எனக்கு சொந்தமானவங்க" அப்படின்ற மாரி திரும்ப பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சுருவாரு. அந்த குட்டி பொண்ணுக்கும் சுத்தமா பிடிக்காது. ஹீரோயினுக்கும் சுத்தமா பிடிக்காது. அங்க சுத்தி நிக்கிறவங்க முன்னாடியே இப்ப அந்த வில்லன் வந்து என்ன சொல்வாருன்னா வந்து, "நான் சொல்றதுக்கு இப்ப நீங்க ஒத்துக்கலன்னு வச்சுக்கோயேன், இந்த கடைய நீங்க இங்கேயே இப்பவே பூட்டிட்டு போற மாதிரி இருக்கும்" அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேப்பர் காட்டுவாரு. அதுல என்ன போட்டிருப்பாரு அப்படின்னா வந்துட்டு, "இந்த ஃபுட்டெல்லாம் வந்து கிளீனாவே சமைக்கல. இவங்க சமைக்கிற ஃபுட்டுல வந்துட்டு நெறைய மயக்கம்லாம் வருது. அது உடம்புக்கு நல்லதில்ல" அப்படின்ற மாரி சொல்லவும், இப்ப ஹீரோயின் என்ன சொல்வாங்க, "நாங்க சமைக்கிற ஃபுட் வந்து 100% வந்து கிளீனா தான் சமைக்கிறோம். அதுல எந்த விதமான கெமிக்கல்ஸ் எதுவுமே கிடையாது" அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. இப்ப சுத்தி இருக்கவங்கலாம் வந்துட்டு என்னதான் சாப்பிட்டாலும் ஒரு வேளை இதா இருக்குமோ, அதனால தான் இந்த ஃபுட் எல்லாம் ரொம்ப டேஸ்ட்டா இருக்கும். அப்படின்ற மாரிலாம் பேச ஆரம்பிச்சுருவாங்க. வந்துட்டு இவங்க சமைச்ச ஃபுட் எல்லாம் சாப்பிட்டுட்டு இருந்த அந்த ரோட் சைடுக்கு வராங்கல்ல, அந்த கஸ்டமர்லாம் இப்ப என்ன சொல்வாங்கன்னா வந்து, இந்த வில்லன் சொல்றது வந்து வில்லன்னே அவங்களுக்கு தெரியாதுல்ல. அவங்க என்ன சொல்லுவாங்க, "இவங்க வேர்ல்டு சாம்பியன் இவரு ஃபுட் சமைக்கிறதுல. அவர் ஒரு விஷயத்த சொல்றாருன்னா, அது நிச்சயமா உண்மையா தான் இருக்கும். நீங்க இந்த அளவுக்கு ரொம்ப ரேட் அதிகமாக்கி உங்க சாப்பாட்டுல வித்தியாசமான டேஸ்ட் இருக்கும்போது எங்களுக்கெல்லாம் டவுட்டா இருந்தது. அது ஒரு அடிக்ஷன் மாரி தானே இப்ப எல்லாருமே கூட்டம் கூட்டமா வராங்க. அப்படின்னா ஏதோ ஒண்ணு நீங்க மிக்ஸ் பண்றீங்க" அப்படின்னு சொல்லிட்டு இப்ப எல்லாரும் பேச ஆரம்பிச்சுருவாங்க. ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி கஷ்டமா போயிடும். எல்லாருமே சும்மா இல்லாம, "இவ்வளோ நாளா எங்கள்ட்ட வாங்குன காச எங்களுக்கு திரும்ப குடுங்க. அத ரீஃபண்ட் பண்ணுங்க. இப்பவே எங்களுக்கான பணத்த எங்கள்ட்ட குடுங்க குடுங்கன்னு" சொல்லிட்டு எல்லாரும் கேட்டுட்டே இருப்பாங்க. ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி இருக்கும். "இல்ல நான் அந்த மாதிரி பண்ணவே இல்லன்னு" அவங்க சொல்லிட்டே இருப்பாங்க. ஒரு பாட்டுக்கு பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சுருவாரு. இத பார்த்துட்டே இருந்த ஹீரோ வந்து வந்துருவாரு. "என்ன பிரச்சனைங்க?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போதே, அந்த குட்டி பொண்ணு இருக்குல்ல, "டாடி இவங்க எல்லாரும் சேர்ந்துட்டு எங்கள கிண்டல் பண்றாங்க" அப்படின்ற மாரி அவங்க டாடிட்ட சொல்லும். உடனே ஹீரோ வாங்கி அந்த பேப்பர பார்க்கும்போது, "நீங்க என்ன?" உடனே அவரே, "நீங்க என்ன சிஇஓவா இருக்கீங்க? இவ்ளோ பெரிய சிஇஓ நீங்க என்ன இங்க பண்றீங்க?" அப்படின்ற மாரி கேட்கவும், "உன் பிரச்சனை என்னன்னு?" சொல்லிட்டு இப்ப ஹீரோ கேட்பாரு. "இல்ல இங்கேருந்து 100 மீட்டர்ஸ்ல தூரத்தில தான் நான் கடை வச்சிருக்கேன். அங்க உள்ள கஸ்டமர்ஸ் எல்லாரும் இங்க தான் வராங்க. அப்படின்னா வந்து இது பிசினஸ் போட்டி தானே இது. நான் கடை ஒருத்தவங்க கடை வச்சிருக்கும்போது, இன்னொருத்தவங்க இந்த மாதிரி இவ்ளோ கிட்ட வந்து இவ்ளோ ஹை குவாலிட்டில அதாவது ஹை பிரைஸ்ல வச்சிருக்கும்போது தானே ஆகும்" அப்படின்ற மாரிலாம் அவர் சொல்ல ஆரம்பிச்சுருவாரு. இப்போ ஒண்ணுமே புரியாது. அப்ப அந்த குட்டி பொண்ணு என்ன சொல்லும் அப்படின்னா வந்துட்டு, நீங்க வச்சிருக்க கடைக்கும், நாங்க வச்சிருக்க கடைக்கும் நெறைய வித்தியாசம் இருக்கு. நீ ரொம்ப கெட்டவன். எனக்கு நல்லா தெரியும். எங்க அம்மாவோட ஃபேமிலியே உன்னால தான் இதாயிட்டாங்க, அதாயிட்டாங்க. அது பாட்டுக்கு பேச ஆரம்பிச்சுரும். ஹீரோயினுக்கு இப்போ ஒண்ணுமே புரியாது. இந்த பொண்ணு என்ன பேசிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. அந்த பொண்ணையே கண்ட்ரோல் பண்ணுவாங்க. இவரையும் இங்கருந்து போ சொல்லுவாங்க. கேட்கவே மாட்டாரு. இப்ப ஹீரோ அப்படியே முழிச்சுட்டே இருப்பாரு. பார்த்துட்டே இருப்பாரு இவங்க பண்றது எல்லாத்தையும். வில்லன் வந்து என்ன பண்ணுவாருன்னா, இப்போ இதுக்கு நான் ஒரு வழி சொல்றேன்னு சொல்லிட்டு சொல்லுவாரு. இவங்க இந்த கடைய இங்க போடவே கூடாது. அது ஹீரோவும் ஒத்துக்க மாட்டேங்கிறாரு. இப்ப என்ன பண்ணுவாருன்னா வந்துட்டு, இவர் வேர்ல்டு சாம்பியனா இருக்கிறதுனால இவரோட குருன்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருப்பாரு. அவர எங்க கூட்டிட்டு வரேன்னு சொல்லிட்டு இப்ப அவர வந்து ஃபோன் பண்ண உடனே அவர் வந்து உடனே கார்ல அவர் வந்துருவாரு. வந்தவுடனே பார்த்தோம் அப்படின்னா, இவர் எதுக்காக இங்க வந்திருக்காருன்னா, இவர் வந்து நீங்க ஒரிஜினல் ஃபுட் வைக்கிறீங்களா? உங்க ஃபுட் உண்மையிலேயே டேஸ்ட்டா இருக்கா இல்லையான்றத இவரே கண்டுபிடிச்சு இப்ப சொல்லுவாரு. அந்த மாரி அவர் நோ சொல்லிட்டாருன்னா, இப்பவே நீங்க இந்த கடத்த வந்து காலி பண்ணணும். ஏன்னா இவர் என்னோட குரு அப்படின்ற மாரி அந்த வில்லன் சொல்லுவாரு. அவர்கிட்ட என்ன சொல்லுவாங்க, "நீங்க பெரிய ஆளு தான். நீங்க தான் வந்துட்டு இவங்கலாம் வந்து சாம்பியனா இருக்காங்கன்னா, நீங்க தான் வந்து ஜட்ஜ்மெண்ட்டே குடுத்தது. உங்க கிட்டலாம் நாங்க எப்படி சமைச்ச கடை எனக்கு சரியா தெரியல. நாங்க கடை வச்சு நார்மலா தான் நடத்திட்டு இருக்கோன்ற" மாரி ஹீரோயின் எவ்ளோ பேசுவாங்க. அந்த குட்டி பொண்ணு இருக்குல்ல, இவர் வந்து கிராண்ட்பான்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிச்சுரும். உடனே அந்த தாத்தா வந்து என்ன சொல்வாருன்னா, "இங்க பாரும்மா, என்ன கிராண்ட்பான்லாம் சொல்லக்கூடாது. ஜீனியஸ் அப்படின்னு சொல்லிட்டு தான் என்ன கூப்பிடணும். ஏன்னா அந்த அளவுக்கு நான் சமையல்ல வந்து திறமையானவன். என்ன வந்து கிராண்ட்பா அப்படின்னு சொல்லிட்டு சென்டிமென்டலா அட்டாக் பண்ணக்கூடாது" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாரு. "எதுக்காக இவர வர சொல்லியிருக்க?" அப்படின்னு சொல்லிட்டு இப்ப ஹீரோயின் கேட்பாங்களா, அதுக்கு அந்த வில்லன் என்ன சொல்வாருன்னா, "இப்ப நீங்க எப்பவுமே ஃப்ரைட் ரைஸ் செய்றீங்கல்ல, அத இப்ப நீங்க சமைக்கணும். இத வந்து இவர் சாப்பிட்டு பார்ப்பாரு என்னோட ஜீனியஸ. அவர் சாப்பிட்டு பார்த்ததுக்கு அப்புறம் அது மட்டும் சரியில்லன்னு வச்சுக்கோயேன், இதுக்கப்புறம் நீ கடையே போடக்கூடாது. இந்த கடைய நீ இப்போட மூடிறணும்" அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயின் சொல்லுவாங்க, "ஒருவேளை நாங்க ஜெயிச்சுட்டோம், அவருக்கு எங்க சாப்பாடு புடிச்சிருந்துட்டா?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, "அந்த மாரி நீ பகல் கனவு காணாத. நீ எந்த மாரி கனவு காணாலும் அது நடக்கவே நடக்காது. இப்ப மட்டும் நீ தோத்துட்டேன்னு தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோயேன், அதாவது உன் சமையல்ல இவர் மட்டும் கரெக்ட்டா கண்டுபிடிச்சிருவாரு அந்த குறைய. அப்படி கண்டுபிடிச்சிட்டாருன்னா, இங்கருந்து நீ வந்து 100 வருஷத்துக்கு எந்த கடையுமே நீ சாப்பாடு கடை எங்கேயுமே நீ போடக்கூடாது" அப்படின்ற மாரி சொல்லுவாரு. போட்டி நடக்கும்போது இப்ப ஹீரோவாலயும் அவங்க அம்மாவாலயும் எதுவுமே செய்ய முடியாது. நின்னு பார்த்துட்டு தான் இருப்பாங்க. ஏன்னா இப்ப இதான் நடக்குதுல்ல, ப்ரொஃபஷனலா போட்டி நடக்க ஆரம்பிச்சுருச்சு. ஏன்னா எப்படி சொல்லுவாரு,
என்னோட ஒய்ஃப் தான் என்னோட புள்ள தான் அப்படின்றதுக்கு இன்னும் எந்த ஆதாரமும் இல்லல்ல. அதனால அவங்க ஒரு பக்கம் அப்படியே நின்னு பார்த்துட்டே இருப்பாங்க. இப்ப இந்த தாத்தா வந்திருக்கார்ல 2 பேரும் சமைங்க நீங்க அத அப்படின்னு சொல்லவும், இப்ப ஹீரோயினும் அந்த பொண்ணு சமைக்க போவாங்க. அப்ப அந்த குட்டி பொண்ணு என்ன சொல்லும்னா, "நாங்க நிச்சயமா நல்லா சமைப்போம்" அப்படின்னு சொல்லும்போது, அந்த வில்லனுக்கு இன்னும் கொஞ்சம் கோவம் வரும். இதுக்காக இந்த பெண்டன்ட்டையே நான் வந்துட்டு உனக்கு போட்டியா வைக்கிறேன்னு சொல்லும்போது, ஹீரோவும் அவங்க அம்மாவும் திரும்பவும் அந்த பெண்டன்ட்ட பார்ப்பாங்க. ஏன்னா அவங்க பொண்ணு தானன்றத கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்கல்ல. அப்போ வந்து ஹீரோயின் வந்து என்ன சொல்லுவாங்க, "நீ என்ன வேலை பண்ணிட்டு இருக்கேன்னு?" கேட்கும்போது, "ஆமா, இந்த பெண்டன்ட் வந்து நம்ம பரம்பரையா உள்ளது. இந்த பெண்டன்ட்ட தோத்துட்டா வேற நீ எடுத்துக்கோ. அவங்களுக்கு உள்ளத நீ சொல்ற. அப்படி சொல்லக்கூடாது." அப்படின்ற மாரி அது ஒரு குடும்ப கௌரவத்துக்கு உண்டான பெண்டன்ட் தானே. அத சொல்லும்போது ஹீரோயின் சொல்லுவாங்க. உடனே அந்த குட்டி பொண்ணு என்ன சொல்லும், "நிச்சயமா நம்ம ஜெயிப்போம். இந்த பெண்டன்ட், இந்த பேரு, நம்ம சமைக்கிற நம்ம தாத்தாவோட பேர நம்ம நிச்சயமா காப்பாத்துவோம்." அப்படின்ற மாரி அந்த குட்டி பொண்ணு சொல்லும். அந்த வில்லன் என்ன சொல்வாரு, "ஒருவேளை தோத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்க தாத்தா போன இடத்துக்கே நீங்களும் போற மாதிரி இருக்கும்." அப்படின்னு சொல்லவும், ஹீரோயினுக்கு இப்போ ஒரு மாதிரி இருக்கும். சமைக்க ஆரம்பின்னு சொல்லுவாங்க அந்த குட்டி பொண்ணு. அந்த பொண்ணோட ஸ்பெஷல் தான் இது எல்லாமே. அந்த பொண்ணு இப்ப என்ன பண்ணும், மூச்ச இழுத்து விட்ட உடனே பார்த்தீங்கன்னா, அது அனல் காத்தே வந்துட்டு அப்படியே நெருப்பா பறக்கும். அப்புறமா அந்த முட்டையெல்லாம் உடைச்சு ஊத்தி அந்த பொண்ணு அழகா சமைக்க ஆரம்பிச்சுரும். அவங்க சமைக்க இந்த வில்லன் வந்து அவங்கள டார்ச்சர் பண்ணிட்டே இருப்பாரு. அதாவது தொல்ல குடுத்துட்டே இருப்பாரு. என்ன சொல்வாருன்னா, "இந்த முட்டையெல்லாம் என்ன இவ்ளோ லோ குவாலிட்டியான முட்டையெல்லாம் வாங்கி வச்சிருக்கீங்க? இந்த அரிசியெல்லாம் வந்துட்டு சுத்தமா வந்து ஹை குவாலிட்டியாவே இல்ல. இங்க நீங்க வச்சிருக்க பொருள் எல்லாமே வந்துட்டு ரொம்ப ரொம்ப சீப்பா இருக்கு. காசு மட்டும் அதிகமா விக்கிறீங்களா? இதே என்னோட கடையில வந்துட்டு பார்த்தீங்கன்னா, எல்லாமே பிராண்டடா தான் வச்சிருப்பேன். அதாவது டாப் கிரேட் கிரைன்ஸ்லாம் அங்க இருக்கும். அதாவது ஃபர்ஸ்ட் குவாலிட்டி எக்க தான் நாங்க பயன்படுத்துறோம்." அப்படின்ற மாரிலாம் அவர் சொல்லிட்டு இருப்பாரு. இப்ப சமைச்சு முடிச்சுருவாங்க. சமைச்சு முடிச்ச உடனே இப்ப சாப்பிடுறதுக்கு இப்ப அந்த தாத்தா இருக்கார்ல, அந்த ஜீனியஸ் தாத்தா அவர் வந்து உட்கார்ந்திருப்பாரு ரெடியா. இப்ப அந்த வில்லன் இருக்கார்ல, அவர் ஹோட்டல்லேருந்து சமைச்ச சாப்பாடையும் கொண்டு வந்து வச்சிருப்பாரு. அதே ஃப்ரைட் ரைஸ் தான். இப்ப இவங்க சமைச்சதும் ஒரு பிளேட்ல கொண்டு வந்து வச்சிருக்கும்போது பார்த்தோம்னா, இப்ப 2த்தையும் எது சாப்பிடுறது அப்படின்னு சொல்லும்போது, அவர் சாப்பிட ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே அந்த வில்லன் இருக்கார்ல, அவர் என்ன சொல்வாரு, "நிச்சயமா நான் தான் ஜெயிப்பேன். உன் கடைய இழுத்து மூடுறதுக்கு ரெடியா இரு." அப்படின்ற மாரி ஹீரோயின மிரட்டிட்டே இருப்பாரு. அவங்க அப்படியே அமைதியா நின்னுட்டே இருப்பாங்க. இப்ப தாத்தா எத சாப்பிட போறாருன்னு எல்லாரும் ஆர்வமா பார்ப்பாங்க. தாத்தா என்ன சொல்லிடுவாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, அவன் வந்து பேரும் புகழோட அதாவது எப்படி சொல்றது, அவன் வந்து வேர்ல்டு சாம்பியனா இருக்கான். அவன் சமைச்ச ஃபுட்ட தான் நான் ஃபர்ஸ்ட்டு டேஸ்ட் பண்ணுவேன்னு சொல்லிட்டு சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா, இதில ஃப்ளேவர் வந்து கரெக்ட்டா இருக்கு. அந்த ஸ்மெல்லு நல்லாருக்கு. அந்த எல்லாமே கரெக்ட்டா இருக்கு. பக்குவமா இருக்கு அப்படி இப்படின்னு சொல்லவும், உடனே அந்த வில்லன் வந்து டக்குன்னு சொல்லுவாரு, "இப்ப பார்த்தியா அவரு செலக்ட் பண்ணது என்னோட ஃபுட்டு தான். சாப்பிட்டது என்னோட ஃபுட்டு தான். அந்த அளவுக்கு எந்த குறையும் இல்லன்னு சொல்லிட்டாரு. இப்பயாவது கடைய மூடுறியா?" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது, அவனே ஹீரோலாம் என்ன சொல்வாரு, "ஜஸ்ட் டேஸ்ட் பண்ணியாவது பார்க்குறோன்னோன." தாத்தா என்ன சொல்வாருன்னா, "நான் போட்டின்னு வந்துட்டா, அந்த போட்டிக்கு தகுந்த மாரி அவரோட ஜட்ஜா இருந்து முடிவு பண்ணணும்ல. இந்த சாப்பாடை நான் சாப்பிட்டு தான் பார்க்குறேன்னு" சொல்லிட்டு சாப்பிடுவாரா. சாப்பிட்டோன்னே பார்த்தோம் அப்படின்னா, கண்ணெல்லாம் கலங்கிரும். ஒரு மாதிரி ஆயிடுவாரு. இந்த மாரி ஒரு டேஸ்ட் நான் சாப்பிட்டதே கிடையாது. இந்த சாப்பாட்டுல ஏதோ ஒரு டிஃபரெண்ட் இருக்கு. ஏதோ ஒரு அரோமா இருக்கு. அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இஷ்டத்துக்கும் பெறாத்த ஆரம்பிச்சுருவாரு. அந்த குட்டி பொண்ணுக்கு அவ்ளோ இதா இருக்கும். "இல்லம்மா, நாக்குல உள்ள சுவை நரம்புகளெல்லாம் நீ தட்டி எழுப்பிட்ட" அப்படின்ற மாரி அந்த பொண்ணுகிட்ட சொல்லுவாரு. அந்த குட்டி பொண்ணுக்கு அவ்ளோ சந்தோஷமா இருக்கும். இந்த வில்லனுக்கு அவ்ளோ கோவமா இருக்கும். "என்னடா இது கூப்பிட்டு வந்தவர் இந்த மாரி பேசுறாரே" அப்படின்ற மாரி அந்த வில்லன் வேற ஒரு பக்கம் நெனச்சிட்டு இருப்பாரு. கேட்பாரு, "நான் வந்துட்டு உன்னோட சமையல்ல வந்துட்டு ஏதோ ஒரு ஸ்பெஷல் இருக்கு. அது என்னன்றது எனக்கு சொல்லிக் குடுமா" அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாரா. உடனே அந்த குட்டி பொண்ணு என்ன சொல்லும் அப்படின்னா வந்துட்டு, "நான் சமைக்கும்போது என்னோட கஸ்டமர் எல்லாருமே ரொம்ப ஹாப்பியா சாப்பிடுவாங்க. அவங்க ஹாப்பியா சாப்பிடணும்னு நெனச்சு தான் நான் சமைப்பேன். அதுதான் என்னோட சமையலோட ஒரு டெக்னிக்காவே நான் நெனச்சுக்கிறேன். மத்தபடி நான் அத கேஷுவலா தான் நான் சமைக்கிறேன்." அப்படின்ற மாரி அந்த பொண்ணு சொல்லும். ரொம்ப சந்தோஷமா இருக்கும். இப்ப ரிசல்ட் என்னன்னு தெரியவே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் யோசிச்சுட்டே இருப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த வில்லன் இருக்காருல்ல, அவர் என்ன சொல்வாருன்னா வந்துட்டு, "இங்க பாருங்க இதெல்லாம் செல்லுபடி ஆகாது. இந்த கடைய நீ எடுக்கிறது தான்." அப்படின்ற மாரி சொல்லவும், இப்ப அந்த தாத்தா இருக்கார்ல, அவரே என்ன சொல்வாருன்னா, போட்டின்னு வந்துட்டு அந்த போட்டிக்கான ரிசல்ட்ட சொல்லணும். இந்த குட்டி பொண்ணு சமைச்ச சமையல் வந்து நிச்சயமாவே அது ரொம்பவே யூனிக்கா இருந்தது. ரொம்ப டேஸ்ட்டா இருந்தது. அதனால அவங்க எந்த கெமிக்கல்ஸ் எதுவுமே ஆட் பண்ணல. ஸோ அவங்க இனிமே கடைய தொடர்ந்து நடத்துவாங்க. அவங்கள யாரும் தொந்தரவு பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லவும், இப்ப ஹீரோயினுக்கும் அவங்க பொண்ணுக்கும் அவ்ளோ சந்தோஷமா இருக்கும். ஆனா அந்த வில்லனுக்கு பார்த்தீங்கன்னா செம்ம கோவம் வரும். இப்ப என்ன சொல்வாருன்னா, "உங்கள நான் எவ்ளோ பெரிய மரியாதை வச்சிருந்தேன். உங்கள நான் ஜட்ஜ்மென்ட் பண்றதுக்காக தானே கூட்டிட்டு வந்தேன். இந்த இடத்துல வச்சு என்ன அசிங்கப்படுத்திட்டீங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு வில்லன் கேட்பாரு. அதுக்கு அந்த தாத்தா என்ன சொல்வாருன்னா, "பா போட்டின்னு வந்துட்டா எது உண்மையோ அத தானே நம்ம சொல்ல முடியும். நீ நல்லா சமைக்கிற. உன் சமையல்ல எந்த குறையும் இல்ல. ஆனா அந்த சமையல்ல வந்துட்டு நாக்கோட சுவை நரம்புகள் எல்லாமே இதா இருக்கு." அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் இந்த வில்லனுக்கு செம்ம கோவம் வரும். அவரு பெருசாவே அந்த தாத்தா கண்டுக்கவே மாட்டாரு. "இங்க பாரும்மா, அடுத்த வாரமே வந்து ஒரு சமையல் போட்டி ஒண்ணு நடக்குது. நீ நல்லா சமைக்கிறதுனால இதுவரைக்கும் முன்னாடி எல்லாரும் பேர்லாம் குடுத்துருவாங்க. உன்னோட பேரையும் அந்த லிஸ்ட்ல நான் சேர்க்கிறேன்." அப்படின்னு சொன்ன உடனே தேங்க் யூ கிராண்ட்பான்னு சொல்லிட்டு அந்த குட்டி பொண்ணு பயங்கரமா என்ஜாய் பண்ணும். சரி இந்த பொண்ணுக்கு இந்த மாரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி குடுத்தவும் வில்லனுக்கு இன்னும் கொஞ்சம் கோவம் வரும். "நீங்க என்ன அவசரப்பட்டு இந்த மாரிலாம் சொல்லிட்டே இருக்கீங்க? அவ ஏதோ ரோட் சைட்ல ஒரு ஃப்ரைட் ரைஸ மட்டும் செஞ்சு வித்துட்டு இருக்கா. இப்ப நீங்க இவ்ளோ பெரிய வாய்ப்ப குடுத்தீங்க. அந்த காம்படிஷன்ல குக்கிங்ல வந்து அத ஸ்டீம் பண்ணணும், சமைக்கணும், அது கரெக்ட்டா பக்குவம் பண்ணணும். எவ்ளோ விஷயங்கள் இருக்கு. எவ்ளோ வெரைட்டி இருக்கு. அது எல்லாத்தையுமே நம்பி எப்படி நீங்க அந்த சின்ன பொண்ணுகிட்ட ஒப்படைக்கிறீங்க? எவ்ளோ பெரிய டேலண்டானவங்கலாம் அந்த இதுல வந்து கலந்துப்பாங்க." அப்படி இப்படின்னு இஷ்டத்துக்கும் பேசுவாரு. ஆனா வந்து தாத்தா கண்டுக்கவே மாட்டாரு. அவர் இந்த பொண்ணுகிட்ட என்ன சொல்வாருன்னா, "நிச்சயமா இந்த போட்டியில நீ கலந்துக்கட்டும். அப்படி நீ கலந்துட்டு நீ ஜெயிச்சுட்டன்னு வச்சுக்கோயேன், நீ எதுக்கு ரோட்ல நின்னு சமைக்கிறோம்? நீ ரெஸ்டாரண்ட் வைக்கிறதுக்கு நானே உனக்கு ஹெல்ப் பண்ணுவேன்." அப்படின்ற மாரி தாத்தா சொல்லிடுவாரு. வில்லன் வந்து இப்ப என்ன சொல்வாருன்னா வந்து, "அந்த போட்டி மட்டும் நடக்கட்டும். அப்புறம் நான் யாருன்னு காட்டுறேன்." அப்படின்ற மாரி கோச்சிட்டு அவர் அங்கருந்து போயிருவாரு. "அவன் போறான் விடுமா" அப்படின்னு சொல்லிட்டு இந்த தாத்தா முழுக்க முழுக்க இந்த குட்டி பொண்ணுக்கே அவ்ளோ சப்போர்ட் பண்ணுவாரு. இப்ப ஹீரோ கைய புடிச்சுட்டு அந்த பொண்ணு நிக்குமா, "நீங்கலாம் ஃபேமிலியான்னு?" சொல்லிட்டு தாத்தா கேட்பாரு. "இல்ல, இல்ல நான் என்னோட பொண்ணு. அவர் வந்து அந்த கஸ்டமர்"
அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்லுவாங்க. அப்புறமா ஹீரோ பார்க்கும்போது அந்த குட்டி பொண்ணு அந்த பெண்டன்ட்டை பிடிச்சி பிடிச்சி விளையாடுமா, இவன் என் பொண்ணா இருப்பாளோ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வச்சுட்டே இருப்பாரு. அதுக்கப்புறம் பஞ்சாயத்தெல்லாம் முடிச்சுட்டு இப்போ அம்மாவும் பையனும் அங்கேருந்து ஹீரோவும் அவங்க அம்மாவும் கிளம்புவாங்க. கிளம்பும்போது காரில் வரும்போது அந்த பெண்டன்ட்டை பார்த்து யோசிச்சுட்டே வருவாரு. அப்போ ஹீரோட அம்மா வந்து கேட்பாங்க, அப்போ உன்னோட பொண்ணா இருக்க வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறியா அப்படின்னு சொல்லும்போது, அப்படிதான் எனக்கு தோணுதுன்ற போது, ஒரிஜினலா உண்மையாவே உனக்கு தோணுச்சு அப்படின்னா வந்துட்டு இப்பவே நம்ம எல்லா விஷயத்தையும் சொல்லி கூட்டு வந்துருவோம் அப்படின்னு அவங்க அம்மா சொல்லுவாங்க. இல்ல எனக்கு இன்னும் ஆனா கொஞ்சம் சந்தேகமா இருக்கு அப்படின்னு சொல்லவும், உனக்கு சந்தேகமா இருந்தா அப்படி ஒரு வேளை இல்லன்ற மாரி தோணுச்சு அப்படின்ற மாரி உனக்கு அவங்கள ஏத்துக்க விருப்பம் இல்ல அப்படின்னா வந்து, அவங்களுக்கு நம்ம பணமாவது அட்லீஸ்ட் குடுத்துறணும். உனக்கு ஏத்துக்கிற மாரி இருந்தா நம்ம ஏத்துக்கணும் அப்படின்ற மாரி அவங்க அம்மா சொல்லுவாங்க. உடனே ஹீரோ என்ன சொல்வாருன்னா, அதுக்கெல்லாம் முன்னாடி அவரோட தலைமுடிய நான் கொஞ்சம் எடுத்து வச்சிருக்கேன். அத வந்து டெஸ்ட் எடுத்து பார்க்கணும். டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட அசிஸ்டன்ட் இருக்கார்ல, அவர்கிட்ட ஹீரோ வந்து குடுப்பாரு. ஹீரோட அம்மா என்ன சொல்வாங்கன்னா, அவங்க நல்லா சமைக்கிறாங்க. ரோட் சைட்ல இருக்கனால தான் அவங்களுக்கு நெறைய பிரச்சனைகள் வருது. அதுக்காவது அவங்களுக்கு ஏதாவது ஏற்பாடு பண்ணுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்லவும், ஹீரோவும் ஒரு ஐடியா வச்சிருக்கேன்னு சொல்லுவாரு. இப்ப மறுநாள் வந்து அவங்கள பெரிய அளவுக்கு அவங்கள வந்து வெல்கம் பண்ணுவாங்க. இப்ப ஹீரோனும் அவங்க பொண்ணு அவங்க ரெஸ்டாரண்ட்டுக்கு வருவாங்க. இப்ப ஹீரோ உள்ள இருந்து என்ன பொக்கேலாம் இருக்குல்ல, ரோஸ்லாம் குடுத்து வெல்கம் பண்ணுவாரா, ஹீரோயின் வாங்கிக்குவாங்க. உடனே இந்த குட்டி பொண்ணு என்ன சொல்லும்னா, அம்மா அப்பா வந்து உங்களுக்கு வந்து மறைமுகமா ப்ரொபோஸ் பண்றாரு. இது கூட உங்களுக்கு தெரியலையான்னு கேட்கும்போது, வாய மூடு அப்படின்ற மாரி அவங்க கொஞ்சம் அதட்டி விடுவாங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, உள்ள வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுவாங்க. அந்த ரெஸ்டாரண்ட் பார்த்த உடனே அந்த பொண்ணுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும். இவ்ளோ பெரிய ரெஸ்டாரண்ட்டா, இங்க கிட்டத்தட்ட 100 பேர் கூட உட்கார முடியும். 100 பேருக்கு நம்ம இங்க உட்கார வைக்கலாம், சாப்பாடு குடுக்கலாம். ஏய் ஜாலி ஜாலியா இருக்கும். அதுக்கப்புறம் ஹீரோ சொல்வார், 2 பேரும் உள்ளலாம் போய் பாருங்க கிச்சனுக்குள்ள அப்படின்னு சொல்லும்போது, இப்ப கிச்சனுக்குள்ள ஹீரோயினும் அந்த குட்டி பொண்ணு உள்ள வருவாங்களா, அங்க பார்த்தோம் அப்படின்னா ஹெட் செஃப் இருப்பார்ல, அவர் இருப்பாரு. அவங்க கூட ஆளுங்கலாம் இருப்பாங்க. இப்ப அவர் என்ன சொல்லிட்டு இருப்பாருன்னா, இப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர்லாம் போட்டுட்டு இருப்பாரா. அவங்கலாம் அவங்க சொல்ற வேலையெல்லாம் பார்த்துட்டே இருப்பாங்க. உங்கள மாரி யாருமே இருக்க முடியாது. நீங்க அந்த அளவுக்கு பெரிய செஃப் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பேசிட்டே இருப்பாங்க அவங்களுக்குள்ள. அவங்களுக்கு இந்த மாதிரி ஹீரோயினும் அவங்க பொண்ணு இங்க வர விஷயம் அவங்களுக்கு தெரியல. இப்ப ஹீரோயினும் அந்த குட்டி பொண்ணு உள்ள வந்த உடனே, ஏய் எங்க வரீங்க, உள்ள வராதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க மத்தவங்கலாம் இருக்காங்கல்ல, அந்த செஃப்க்கு அசிஸ்டண்டா இருக்காங்கல்ல, அவங்கலாம் வந்து அவங்கள ஸ்டாப் பண்ணுவாங்க. இத பார்த்தோன்னு ஹீரோயினுக்கு ஒண்ணுமே புரியாது. உடனே அந்த செஃப் இருக்கார்ல, ஹெட் செஃப், அவர் வந்து கோவப்படுவாரு. இந்த இடம் வரைக்கும் அவுட் சைடர் யாரும் வரக்கூடாதுன்னு தெரியாதா, எதுக்காக உள்ள வரீங்க, அது சின்ன குழந்தையெல்லாம் கூட்டிட்டு வெளியே போங்க அப்படின்ற மாதிரி சொல்லவும், அந்த குட்டி பொண்ணு என்ன சொல்லுனா, நான் தான் இந்த இடத்தோட ஹெட் செஃப்பே அப்படின்னு சொல்லும்போது, இது ஒரு நல்ல காமெடி அப்படின்ற மாதிரி அவர் திட்டுவாரு. என்ன ஜோக்குன்னு சொல்லுங்க, ஆனா நான் தான் இந்த இடத்தோட அதாவது ஹெட் செஃப் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்லுவோம், குட்டி பொண்ணு சொல்லுவோம். இவங்களுக்குலாம் கோவமா வரும். ஒரு குட்டி பொண்ணு வந்து எங்களுக்கு ஹெட் செஃபா வரதா, புதுசா ஒரு ஹெட் செஃப் வரதா சொல்லியிருந்தாங்க, ஆனா இந்த குட்டி பொண்ணா இருக்கிறத நம்பவே முடியல அப்படின்னு சொல்லவும், நான் தான் அது அப்படின்னு சொல்லுவோம். ஹீரோயின் சொல்லுவாங்க, ஆமா இப்போ இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு புதுசா நாங்க தான் வந்திருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லவும், சரி ஓகே அப்படின்னு இப்போ ரெஸ்பெக்ட் பண்ண தானே செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ என்ன பண்ணுவாங்க, அவங்க சமைச்சதெல்லாம் இந்த குட்டி பொண்ணு கேட்குமா கொண்டு வந்து கொடுப்பாங்க. இந்த குட்டி பொண்ணு வந்து அதை எடுத்து பார்த்த உடனே என்ன சொல்லும் அப்படின்னா வந்துட்டு, இதுல ரொம்ப ஆயில் போட்டிருக்கீங்க, அந்த ஷேப்பா நீங்க கட் பண்ணவே இல்லை, நீங்க பண்ணது வந்து நிறைய விஷயங்கள் வந்து மிஸ்டேக்காக தான் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். இது எப்படி நீ சொல்ற, இதுக்கு முன்னாடி இருந்த ஹெட் செஃப் வந்துட்டு நான் பண்ணது எல்லாமே வந்து கரெக்ட்னு தான் சொல்வாரு, இப்போ நீ சொல்றது எல்லாம் வித்தியாசமா இருக்கு அப்படின்ற மாதிரி அவங்க 2 பேருக்குள்ள ஆர்குமெண்டா இருக்கும். பாத்தீங்கன்னா இப்போ ஹீரோயின் வந்து என்ன சொல்வாங்க, நீங்க சமைச்ச சமையலுக்கு அதை பார்த்த விஷயத்துல வந்து நான் வந்து 7 out of 10 அவ்வளவுதான் என்னால கொடுக்க முடியும்னு, நீங்க கொடுத்தது ரொம்ப கம்மி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இப்படியே அவர் பேசுவாரா. உடனே அந்த குட்டி பொண்ணு என்ன சொல்லும், இதுக்கு மேல நீங்க இந்த மாதிரி பேசக்கூடாது, ஏன்னா இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு இனிமே நான் தான் பாஸ், நான் சொல்றதா நீங்க கேட்கணும் அப்படின்ற மாதிரி அந்த குட்டி பொண்ணும் சொல்லும். பேருக்கு போட்டி வந்துட்டே இருக்கும். இந்த குட்டி பொண்ணு சொல்றதை அவங்க ஏத்துக்கவே மாட்டாங்க. இப்போ நம்ம வந்து சீஸை வச்சு சமைச்சு பார்ப்போம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் மாறி மாறி சொல்லுவோம். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு, நான் இது வரைக்கும் ஹெட் செஃபா இருந்திருக்கேன், அதனால நான் அந்த போட்டிக்கு ஒத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அவர் சொல்லுவாரா. இப்போ இந்த குட்டி பொண்ணும் அவரும் சேர்ந்து சமைக்க ஆரம்பிச்சிருவாங்க. அந்த குட்டி பொண்ணு சமைக்கிறத பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு அவரே அசந்து போயிடுவாரு. இது எப்படி இந்த அளவுக்கு உன்னால முடியுது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ யோசிச்சிருவாரு. இப்போ அவரே சரண்டர் ஆயிடுவாரு. நான் உன்னை இந்த அளவுக்கு நான் நினைக்கவே இல்லை அப்படின்ற மாதிரி. அசிஸ்டன்ட் அங்கே வருவாரு. இங்கே என்ன ஆச்சு என்ன இதுன்னு சொல்லிட்டு கேட்கும்போது எல்லாரும் ஒவ்வொரு விஷயத்த சொல்லுவாங்க. அப்புறம் என்ன சொல்வாருன்னா, இவங்க தான் உங்களோட ஹெட் செஃபா அந்த பொண்ணு தான் இருக்காங்க, அவங்க சொல்றதா நீங்க கேட்கணும்னு. அவர் என்னதான் ஆல்ரெடி இருந்தவர் பார்த்தீங்கன்னா, அவருக்கு அந்த ஈகோ பிரச்சனையா இருக்கும். நல்லா சமைக்கிறதா இருந்தா கூட ஒரு சின்ன பொண்ணு தானே, இத்தனை வருஷம் எனக்கு என்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குல்ல, திடீர்னு இவ சொல்றது தான் நான் கேட்கணும் அப்படின்னு சொல்லி வரும்போது எனக்கு இந்த வேலையை வேணான்னு சொல்லிட்டு அவர் கிளம்ப போவாரு. அப்போ உடனே வந்து அங்கே இருக்கவங்களாம் வேணா பாஸ், இங்கேருந்து நீங்கள் போனீங்க அப்படின்னா வந்துட்டு இவ்வளோ பெரிய சேவோட ரெஸ்டாரண்ட்டில் நம்ம போனோம்னா மற்ற இடத்துல நம்ம வேலை செய்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்படி இப்படின்னு சொல்லுவோம். அவர் கேட்கவே மாட்டார். அவருக்கே ஒரு மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் அந்த அசிஸ்டன்ட் வேற சொல்லிடுவாரு, என்னன்றதை நல்லா முடிவு பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லவும் அவருக்கு ஒரு மாதிரி இருக்கும். அப்போ வந்து அவர் என்ன பண்ணுவார், அப்படியே போனவர் நின்றுவார், ஏதோ யோசிச்சுட்டு நின்றுவார். அப்போ அந்த ஹீரோயின் என்ன சொல்வாங்கன்னா, அந்த மாதிரி நீ பேசக்கூடாது, நீயும் சின்ன பொண்ணு தானே, அவர் இது வரைக்கும் எவ்வளோ ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்திருப்பாரு அப்படின்னு சொல்லவும் அவருக்கு இப்போ ஒரு மாதிரி இருக்கும். சரி ஓகே, அந்த ஹீரோயினை இந்த மாதிரி பேசுறதுனால அவர் போனவர் ஸ்டாப் ஆயிடுவார். இப்போ இந்த குட்டி பொண்ணு என்ன சொல்லும் அப்படின்னா வந்துட்டு, அவங்க அம்மா சொல்லுவாங்க, இந்த மாதிரி நீ அதிகமாக இந்த மாதிரிலாம் பேசக்கூடாது, அவருக்குன்னு ஒரு மரியாதை இருக்குது, அதை நீ கொடுக்கணும்னு. அப்படின்னா அவர் இந்த மாதிரி எனக்கு வந்து வெங்காயம் நான் இந்த மாதிரி சொல்கிற மாதிரிலாம் அவர் வெட்டி காட்டட்டும், அது ஓகே வரதான் இது பண்ணுறன்ற மாதிரி. அப்பவும் அந்த மாதிரி தான், அந்த சின்ன பிள்ளை தானே அந்த மாதிரி பேசும். எல்லாம் சொன்ன உடனே இப்போ அவங்களும் பார்த்தீங்கன்னா அந்த முன்னாடி இருந்த அந்த செஃப் அவங்க அசிஸ்டண்ட்டாக இருக்காங்களா, அவங்களும் சமைக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஹீரோயின் வந்து இப்போ அந்த இடத்த சுற்றி பார்க்கலான்னு சொல்லிட்டு வெளியே வரும்போது அந்த வில்லன் இருக்காருல்ல, ஹீரோயின் இப்போ இந்த ரெஸ்டாரண்ட் வாங்கிட்டாங்கன்னு தெரிஞ்சோடனே இங்கே வந்துருவாரு. வந்தவொன்னு பார்த்தோன்னா ஹீரோயினுக்கு கோவமா வரும். உன்னை யார் இங்கே வர சொன்னது, இங்கேருந்து வெளியே போன்னு சொல்லும்போது, இது வந்துட்டு ரெஸ்டாரண்ட் பொதுவானது தானே, யார் வேணா வரலாம் தானே, வந்தவங்களை எப்படி நீ வெளியே போக சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துருவாரு. இப்போ ஹீரோயின் யோசிச்சு பார்ப்பாங்க, அந்த ஹீரோ தானே இந்த ரெஸ்டாரண்ட் வந்து நம்மளுக்காக கொடுத்தாரு, அவர் அதாவது அந்த செஃப் வந்து ஆல்ரெடி அந்த தாத்தா வந்து சொன்னதுனால கொடுத்தாரு, இப்போ இவர் எதுவும் சொந்தக்காரராக தெரிஞ்சவராக இருப்பாரோ, எப்படி நம்ம வெளியே போக சொல்றது அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டே இருப்பாங்க. இவர்கிட்ட எதுவும் பேசாமல் அங்கிருந்து
அங்கேருந்து நகர்ந்து போயிடுவாங்களா. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு ஹீரோவும் அந்த தாத்தா இருக்கார்ல, அவங்க 2 பேரும் இங்க உள்ள வருவாங்க. வந்த உடனே பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு, "நீ இங்க என்ன பண்ற?" அப்படின்ற மாரி அந்த தாத்தா கேட்பாரு. "நான் இங்க வந்து 20 நிமிஷம் ஆகுதா, ஆனா இதுவரைக்கும் யாரும் என்ன ரெஸ்பெக்ட் பண்ணவும் இல்ல, எனக்கு என்ன சாப்பிடுறேன்னு கேட்கவும் இல்ல. இதே மாரி போனா இந்த ரெஸ்டாரண்டோட நிலைமை என்ன?" அப்படின்ற மாரி அந்த வில்லன் வந்து அவர்ட்ட கோத்து விடுவாரு. சொல்லுவாங்கன்னா வந்துட்டு 1 நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வருவாங்க. வந்தவங்க பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு இந்த 20 மினிட்ஸ்க்குள்ள அவங்க வெரைட்டியா பல விஷயங்கள வந்து செய்ய சொல்லியிருப்பாங்க. அந்த குட்டி பொண்ணு செஞ்சிருக்கும். அந்த செஃப் இருக்காங்கல்ல, அவங்க எல்லாருமே ஹெல்ப் பண்ணி பண்ணியிருப்பாங்க. இப்போ இவங்க வந்தோனே பார்த்தோன்னா டேபிள் நிறைய அவ்ளோ டிஷ்ஷஸ் இருக்கும். அது தொறந்து ஓப்பன் பண்ணோன்னா அந்த ஸ்மெல் ஃபுல்லா அவங்களுக்கு அவ்ளோ பிடிச்சிருக்கும். உடனே இப்ப தாத்தாக்குலாம் அவ்வளோதான். அவர் ரொம்ப அடிக்ட்டே ஆயிட்டாரு இந்த சாப்பாடு சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஹீரோயின் கூப்பிடுவாங்களா. எல்லாரும் வரும்போது பார்த்தோன்னா இந்த வில்லன் என்ன சொல்வாருன்னா, இந்த 20 நிமிஷத்துல இவ்ளோ வெரைட்டியான சாப்பாட நிச்சயமா சமைக்கவே முடியாது. இவங்க வேற ஏதோ ட்ரிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இல்ல வேற எங்க ஏதாவது வர வச்சிருக்காங்க அப்படி இப்படின்னு சொல்லவும் ஹீரோயின் சொல்லுவாங்க, அந்த மாதிரியான வேலையெல்லாம் எங்களுக்கு தெரியாது. நாங்க குயிக் அண்ட் டேஸ்ட்டா சமைக்கிறவங்க தான் அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. சரி யாரும் எப்படியோ போங்க ஃபர்ஸ்ட்டு சாப்பிடுவோம்னு சொல்லிட்டு இப்போ எல்லாருமே உட்காந்துருவாங்க. வந்து அவரோட ஃபேமிலியவே டோட்டலா கூட்டு வந்திருப்பாரு. ஏன்னா ஹீரோயின் இங்க கடை திறந்திருக்காங்கல்ல, ஃபுல்லா கூட்டு வந்திருக்கோம். அவங்களோட ஒய்ஃப், அவங்க பொண்ணு எல்லாருமே வந்திருப்பாங்க. இப்போ அந்த வில்லன் பேசுறதெல்லாம் யாருமே கண்டுக்க மாட்டாங்க. எல்லாம் சாப்பிடலான்னு சொல்லும்போது தாத்தா என்ன சொல்லுவார், ஃபர்ஸ்ட்டு சாப்பிடுமான்னு சொல்வாரா. அவங்க ஒய்ஃப் அதை ஒரு வாய் சாப்பிட்டு பார்ப்பாங்க. அவங்களுக்கு அவ்வளோ பிடிச்சிருக்கும். அந்த பொண்ணு இருக்காங்கல்ல, அவங்களும் கேட்பாங்க, இது எப்படி கரெக்டாக அந்த சைஸாக இருக்கட்டும், அந்த அரோமா இருக்கட்டும், அந்த ஸ்மெல் எல்லாமே இப்படி இருக்கே. அவங்களுக்கு பல விஷயங்கள் சின்ன வயசில் சாப்பிட்டது, அவங்க நாக்கு எந்த சாப்பாட்டுக்கு ரொம்ப அவங்க நாக்கு பிடிக்குமோ அந்த மாதிரிலாம் இருக்கிறது எப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்காரவங்க எவ்வளோதான் அவரெல்லாம் பல விஷயங்கள் அவர் ஜட்ஜாக இருந்திருக்காரு பல காம்படிஷனில். அவருக்கே முடியாததெல்லாம் இந்த பொண்ணு எப்படி சமைக்கிறான்னு சொல்லிட்டு அந்த பாட்டி வந்து அவ்வளோ இதாக கேட்பாங்க. அதுக்கும் அந்த பொண்ணு வந்து அப்படி தான் சொல்லும், இது வந்து எங்கள் ஜென்ரேஷனில் உள்ளது, அவங்க அவங்க ஜென்ரேஷன் வந்து சமைக்கிறவங்கல்ல, ஸோ அந்த உள்ள ஒரு டேலண்ட் தான் இது அப்படின்ற மாதிரி அந்த குட்டி பொண்ணு சொல்லும். இப்போ அந்த தாத்தாவோட ஒய்ஃப் இருக்காங்களா, அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, 50 வருஷத்துக்கு முன்னாடி நான் சாப்பிட்ட சாப்பாடோட டேஸ்ட் இன்றைக்கி தான் என்னால் ஃபீல் பண்ண முடியுதுன்னு சொல்லும்போது, இப்போவே அந்த பொண்ணுக்காக நீங்கள் ஏதாவது செய்யணும்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்கார்ட்ட கேட்பாங்க. உடனே தாத்தா என்ன பண்ணுவார், நீ வந்து சாம்பியன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு அப்போவே அந்த டைம்லேயே வந்து அந்த பொண்ணுக்கு ஒரு இதை கொடுப்பாங்க. அது கொடுத்த உடனே இப்போ சாம்பியனுக்கான போட்டி நடக்க போது, அதுலேயும் நீ வின் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டிக்கெட்டை கொடுப்பாங்க. அந்த பொண்ணு என்ன சொல்லணும்னா வந்துட்டு, கண்டிப்பாக அதில் நான் கலந்துப்பேன், ஜெயிப்பேன் அப்படின்னு ஒன்று எல்லாருக்குமே அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். இந்த சந்தோஷத்தில் ஹீரோயின் வந்து திரும்புவாங்களா, ஹீரோ அவங்க கையை பிடிச்சிப்பாரு. 2 பேருமே கையை பிடிச்சிட்டு அவ்வளோ சந்தோஷமாக பேசிப்பாங்க. 2 பேரும் சுதாரிச்சுட்டு அப்படியே கையை மெதுவாக எடுத்துப்பாங்க. இப்போ பார்த்தோன்னா இங்கே எல்லாம் நடந்துட்டு இருக்கு. ஆனால் அந்த வில்லனுக்கு சுத்தமாக பொறுக்காது. இங்கே என்ன நடந்துட்டு இருக்கு, இவங்களுக்கு என்ன, அவங்க பாட்டுக்கு முன்னேறி போயிட்டே இருந்தால் எப்படி அவருக்கு பிடிக்கும். அவர் அங்கேயே கோவப்பட ஆரம்பிச்சிருவாரு. உடனே வந்து ஹீரோ என்ன சொல்வார், அவர் இதுக்கு மேலே இங்கே இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவரோட ஆளுங்களை விட்டு அவரை வெளியே தூக்கி போட சொல்லிடுவார். அந்த வில்லன் இப்போ அப்படியே கரிச்சிக்க ஆரம்பிச்சிருவாரு. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு வேற சும்மா இல்லாமல் அவரை சீண்டிக்கிட்டே வேற இருக்கும். வெளியே போடும்போது அவர் என்ன சொல்வாருன்னா, இவன் இன்னும் எத்தனை நாளைக்கு உன் கூட இருக்க போறான், எப்பவுமே நீ தனியாக தானே இருக்க போற, இவன் இல்லாத நேரமாக பார்த்து உன்னை நான் என்ன பண்ணுறேன் பாரு அப்படின்ற மாதிரி முன்னாடியே சொல்லிடுவாரு. உன்னை ஹீரோ என்ன சொல்வாருன்னா, அவனை முன்னாடி வச்சுக்கிட்டு ஹீரோயினை பார்த்து சொல்வாரு, அவன் அப்படி சொல்கிற அளவுக்கு ஒன்றுமே இருக்காது, எப்பவுமே நான் உன் கூட தான் இருக்க போறேன், அவனால் என்ன செய்ய முடியுது நானும் பார்த்துறேன் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்வாரா. உடனே வந்துட்டு ஹீரோயினுக்கு ரொம்ப பிடிக்கும். உடனே தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட சொல்லுவாங்க. இப்போ அவங்களுக்கும் சரியா தெரியல. இப்போ இந்த குட்டி பொண்ணு இருக்குல்ல, அம்மா அப்பா மட்டும் இல்லை நானும் உன்னை பாதுகாப்பேன் அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு வேற வந்து சொல்லிட்டு இருக்கும். அமைச்சிட்டே இருப்பாங்களா. ஹீரோ என்ன பண்ணுவாரு, அவங்களுக்கு சர்வ் பண்ணுன்ற பேரில் வெயிட்டர் வேலையெல்லாம் பார்ப்பாரு. உன்னை ஹீரோயின் சொல்லுவாங்க, நீங்கள் எவ்வளோ பெரிய CEO இந்த வேலையெல்லாம் பார்க்குறீங்களே அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அதனால என்ன, நம்ம ஹோட்டலுக்கு நம்ம தானே பார்க்கணும் அப்படின்ற மாதிரி அவர் செய்வார். அதுக்கப்புறம் குட்டி பொண்ணு இருக்குல்ல, நான் ஹெட் செஃப் வந்து ரொம்ப டயர்ட் ஆகிட்டேன், வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டே இருக்கும். இன்னும் கொஞ்சம் நேரம் தான், அதுக்கப்புறம் போயிடலான்னு சொல்லிட்டு அவங்க ஹீரோயின் சொல்லுவாங்களா. வெளியே வரும்போது பார்த்தோன்னா ஒரு 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 கப்பல்ஸ் ஒருத்தவங்க வருவாங்க. வந்தோடனே பார்த்தீங்கன்னா அந்த குட்டி பொண்ணு கிட்ட சொல்லுவாங்க, ஃபைனலாக உன்னை நான் தேடி நான் கண்டுபிடிச்சிட்டேன் தெரியுமா அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இவங்க ஒரு பெரிய செலிபிரிட்டியாக இருப்பாங்க. இந்த பொண்ணோட சமையல் அவங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். அதுக்காகவே அவங்க ஸ்ட்ரீட் ஃபுட்லாம் சாப்பிடுவாங்க. இப்போ இந்த பொண்ணு வந்து இங்கே சமைக்க ஆரம்பிச்ச உடனே இப்போ இவங்க தேடி வந்திருப்பாங்க. அந்த பொண்ணை தேடி இருக்காங்களே, எனக்காக அந்த குக்கிங் வந்து செஞ்சு தருவியா, அந்த ஃப்ரைட் ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. உடனே இந்த பொண்ணு என்ன சொல்லி, இப்போ நான் ரொம்ப டயர்ட் ஆகிட்டேன், நாளைக்கு வாங்க அப்படின்ற மாதிரி கடையில் பேசுகிற மாதிரியே அது பேசும். உடனே பரவாயில்ல, நாங்கள் நாளைக்கு கண்டிப்பாக வருவோம், உனக்கு எந்த ஹெல்ப்பாக இருந்தாலும் என்னை நீ காண்டாக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லேடியும் கொடுப்பாங்க. அந்த அவர் இருக்கார்ல, அவரோட பாய் ஃப்ரெண்டு, அவங்க 2 பேரும் கொடுப்பாங்க. இப்போ மறுநாளே பார்த்தோன்னா அந்த காம்படிஷன் ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த ஃபங்க்ஷனுக்கு எல்லாருமே வந்திருப்பாங்க. ஹெட் செஃப், இதுக்கு முன்னாடி சாம்பியனாக இருந்தவங்க எல்லாரும் ஒவ்வொருத்தவங்களா வருவாங்க. அவங்கள அறிமுகப்படுத்துகிற மாதிரி இருக்கும். இவர் இத்தனை வருஷமாக இருந்தார், இத்தனை வருஷம் இவர் இப்படி இருந்தார் அப்படி இருந்தார் சொல்லிட்டு அவர் ஒவ்வொருத்தர் வரும்போது அவங்களோட பெருமையெல்லாம் சொல்லுவாங்க. பேரை கூப்பிட்டுருப்பாங்களா. அவங்க 2 பேரும் பேசிட்டே இருக்கும்போது இப்போ அடுத்ததாக ஒரு ஆள் வருவார். அவர் யாருன்னா அந்த வில்லன் இருக்காருல்ல, அவர் தான். இவர் தான் வந்து சாம்பியன்ஸ்லேயே வந்து கிங் ஆனவர் அப்படின்னு சொல்லவும் பார்த்தீங்கன்னா எல்லாரும் எந்திரிச்சிருந்து கை தட்டிட்டு இருப்பாங்க. வந்தவர் பார்த்தீங்கன்னா நேராக 2 பேரும் ஆல்ரெடி நின்றுட்டு இருக்காங்களா, அவங்க 2 பேரை தள்ளி விட்டுட்டு நடுவில் அவர் வந்து நின்றுட்டே இருப்பார். இதுக்கப்புறம் வர வேண்டியவங்க யாருமே கிடையாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ நான் ஃபைனலாக நான் தான் அந்த அதாவது குக்கிங்லேயே கிங் ஆஃப் த சாம்பியன், அதாவது அப்படின்ற மாதிரி கிங் ஆஃப் த சாம்பியன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்களே, அந்த மாதிரி நான் தான் அப்படின்ற மாதிரி சொல்வார். எல்லாம் வந்தாச்சுல, இப்போ போட்டியை ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த வில்லன் வேற கேட்டுகிட்டே இருப்பார். ஆனால் இப்போ என்ன சொல்லுவாங்கன்னா, முக்கியமான ஒரு காம்படிட் பண்ணுறவர் வந்து இன்னும் வர வேண்டி இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். அந்த குட்டி பொண்ணு இருக்குல்ல, அதுதான் வர வேண்டி இருக்கும். இப்போ என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, அந்த வில்லன் என்ன பண்ணியிருப்பாரு, இந்த பொண்ணு கலந்துக்க கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க காரில் வரும்போதே அவங்க காரை சுற்றி வந்து டிராஃபிக் ஏற்படுத்தி வச்சிருப்பாரு. இன்னும் வந்து டைம் வந்து முடிய போகுது, இதுக்கப்புறம் வந்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்க உள்ளே வர முடியாது அப்படின்ற மாதிரி தான் அவர் பிளான் பண்ணியிருப்பாரு. இப்போ அந்த குட்டி பொண்ணு உள்ளே உட்காந்துட்டு இருக்கும். ஹீரோனுக்கும் பதட்டமாக இருக்கும், எப்படியாவது அந்த காம்படிஷனில் ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பாங்க. அப்போ அந்த குட்டி பொண்ணு என்ன சொல்லணும், இவ்வளோ டிராஃபிக்காக இருக்குது, எப்படிமா நம்ம போகிறது, ஏதாவது சூப்பர் மேன் வந்து நம்மளை காப்பாற்றுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுகிட்டே இருக்கும். கண்டிப்பாக அந்த மாதிரி தான் நடக்கும் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்லுவாங்க.
முதல் நாள் வந்துட்டு ஒரு செலிபிரிட்டிஸ் வந்து அவங்களுக்கு கான்டாக்ட் நம்பர்லாம் குடுத்தாங்கல்ல, அவங்களுக்கு கால் பண்ணி சொல்லுவாங்க. இந்த மாரி ஏன்னா அவங்களும் இந்த ஃபங்ஷனுக்கு வந்திருப்பாங்க. இப்போ வந்து நாங்க வந்து இந்த மாரி டிராஃபிக்ல மாட்டிட்டோம்னோன, இவங்க என்ன பண்ணுவாங்க, செலிபிரிட்டீஸ்க்குலாம் கார்ட்லாம் இருப்பாங்கல்ல, அந்த சேஃப்டி கார்ட்ஸ்லாம் இருப்பாங்களா, அவங்கள கூப்பிட்டு வந்துட்டு இந்த மாதிரி அங்கே வந்து டிராஃபிக்கா இருக்கு. அங்க வந்துட்டு அந்த முக்கியமானவங்க 2 பேர் வந்து மாட்டிட்டு இருக்காங்க. அந்த டிராஃபிக்க கிளியர் பண்ணி அவங்கள உடனே கூட்டிட்டு வாங்கன்னு சொல்லவும், இவர் என்ன பண்ணுவாரு, வேக வேகமா ஓடுவார். அந்த டிராஃபிக்குள்ள ஓடிட்டு எங்க இருக்கீங்க, எங்க இருக்கீங்கன்னு கார்ல தேடி கண்டுபிடிச்சு ஒரு வழியா வந்து கூப்பிட்டு உண்மையிலேயே சூப்பர்மேன் தம்மா வந்து நம்மள காப்பாத்திருக்காங்கன்ற மாதிரி அந்த குட்டி பொண்ணு சொல்லிட்டு வந்து என்ன சொல்வாங்க அப்படின்னா வந்து, இன்னும் 20 நிமிஷத்துக்குள்ள வந்துட்டு அந்த ஆள் வரல அப்படின்னா வந்து அந்த போட்டி போடுறவங்க இங்க வரல அப்படின்னா வந்துட்டு அவங்க இல்லாம தான் அந்த போட்டி இவங்களுக்கு தொடங்கும் அப்படின்ற மாதிரி இங்க பேச ஆரம்பிச்சிருவாங்க. இந்த வில்லனுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கும். போட்டி வந்து ஸ்டார்ட் ஆயிடும். எல்லாம் அந்த போட்டிக்காக ரெடி ஆயிட்டு இருப்பாங்க. அப்போன்னு பார்த்து இப்ப ஹீரோ, ஹீரோயின் அந்த குட்டி பொண்ணு 3 பேருமே உள்ள வந்துருவாங்க. வந்தோனே எல்லார் முகமும் ஒரு மாரி மாறிடும். எவ்வளோ பிளான் பண்ணி எப்படி வந்தாங்க கடைசி நிமிஷத்துலன்னு சொல்லிட்டு எல்லாரும் யோசிச்சுட்டே இருப்பாங்க. இந்த நேரம் பார்க்கும்போது ஹீரோ வந்துட்டு அந்த குட்டி பொண்ணு வந்து அங்க மேல ஏறிடும் சமைக்கிறதுக்காக அந்த காம்படிஷனுக்குள்ள போலான்னு. அப்ப ஏன் கவலையா இருக்க, ஏன் ஒரு மாதிரி இருக்கன்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்பாரு. இல்ல எங்க அப்பாவை நான் நினைச்சு பார்க்கறேன் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்லுவாங்க. உங்க அப்பாக்கு என்னாச்சு, அவர் இறந்துட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்பாரு. இல்ல அவர் வந்துட்டு இவனால தான், அந்த வில்லன் இருக்கான்ல, இவனால தான் அவர் இறந்து போனாரு. அவர் வந்துட்டு ரொம்ப வசதியா அப்படித்தான் இருந்திருப்பாங்க. இவன் கொஞ்சம் நொடிஞ்சு போவாங்கல்ல சில நேரங்கள்ல, அந்த மாதிரி இருக்கும்போது இந்த வில்லன் வந்துட்டு எங்களுக்கு சொந்தக்கார பையன் தான், அவன் கொஞ்சம் பணம் கொடுத்து உதவுனா, அதே சமயத்துல எங்களோட பரம்பரையான சொத்தை எல்லாத்தையும் அவன் ஆட்டே போடணும் அப்படின்னு நினைச்சான். அதுக்கு வந்து எங்க அப்பா வந்து ஒத்துழைக்கல அப்படின்றதுக்காக கூடவே வேலை பார்க்குற மாதிரி இருந்து அவருக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து இந்த மருந்தெல்லாம் மாத்தி மாத்தி கொடுத்து, அவர் ஒரு கட்டத்துல வந்துட்டு அவர் ஒரு 10 வருஷமா, அதாவது கொஞ்சம் கொஞ்சமா அந்த மெடிசன்லாம் அப்படிலாம் கொடுத்து கொடுத்து அவர் ஒரு வழி ஆக்கியிருப்பாரு. அப்புறமா கடைசியா வந்து அவர் வந்து ஒரு மாதிரி வாமிட்லாம் பண்ணி இறந்து போற நிலைமைக்கு வந்துருவாரு. வந்து அவருக்கு முடியல அப்படின்ற போது இவர் ஓப்பனாவே சொல்வார், இவ்வளவு வருஷமா உனக்கு கொடுத்துட்டு இருந்து இன்னைக்கு தான் வேலை செய்யுது அப்படின்ற மாதிரி சொல்லவும், இப்போ அவர் என்ன சொல்வார், எதுக்குடா அப்படி பண்ண அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஆமா உன் பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டு தான் எல்லாத்தையும் பொறுத்துட்டு இருந்தேன். இப்போ வேற ஒருத்தன் கூட வந்துட்டு போயிட்டு வந்திருக்கா, அவளை எப்படி நான் விட முடியும், அதனால சொல்லிட்டு இனிமே அவ இங்க இருக்கவே கூடாது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இஷ்டத்துக்கும் பேசிட்டே இருப்பாரு. உடனே இப்போ அவங்க அப்பாவுக்கு புரிஞ்சிடும், இவன் கெட்டவன், இது இவனுக்கு வந்து நம்ம பொண்ணை கட்டி கொடுக்க கூடாதுன்னு சொல்லிட்டு என் உயிர் எங்கேயே போக போகுது, நீ எப்படியாவது இங்க தப்பிச்சு போயிடுமான்னு சொல்லிட்டு அவர் சொல்லிட்டே இருப்பாரு. இவங்க வந்து ஹீரோயின் வந்து போகாம அங்கே இருந்து அழுதுட்டே இருப்பாங்க. போயிடுமா இங்க இருந்து போயிடுமான்னு சொல்லிட்டே இருப்பாரு. அப்பா நீங்க இறந்து போயிடாதீங்கன்னு சொல்லிட்டு இவங்க கெஞ்சிட்டே இருப்பாங்க. அவங்க அப்பா இறந்து போயிடுவாங்க. அதோட பாத்தீங்கன்னா இவங்க அழுதுட்டே இருக்கும் போது தான் அந்த வில்லன் வந்துட்டு இவங்களை அடிச்சு அந்த தண்ணியில தூக்கி போட்டிருப்பாரு. அதெல்லாம் நினைச்சு பார்த்துட்டு ஹீரோ அழுதுட்டே இருப்பாங்களா, எப்படியாவது இந்த காம்படிஷனை நாங்கள் ஜெயிக்கணும், எங்கள் ரெஸ்டாரண்ட் எங்கள் பாரம்பரியமான ரெஸ்டாரண்ட்டை வந்து நாங்கள் மீட் எடுக்கணும், அதுக்கு இந்த காம்படிஷன் எங்களுக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்லுவாங்க. ஹீரோவும் ஆறுதல் சொல்லுவார். அப்பான்னு சொல்லி அவர் பேர் என்னன்னு சொல்லும் போது ஹீரோயின் என்ன சொல்லுவாங்க, கண்டிப்பாக நாங்கள் இந்த காம்படிஷன் ஜெயிச்சாதான் இந்த மாதிரி ஒரு செஃபுக்கான அந்த அந்த அங்கீகாரத்தை நாங்கள் தக்க வச்சுக்க முடியும்னு சொல்லும்போது அந்த செஃபோட பொண்ணானி அப்படின்ற மாதிரி ஹீரோ இப்போ கேட்டுட்டு இருப்பாரு. ஏன்னா அவரை பற்றி இப்போ தானே தெரியுது ஹீரோவுக்கு. அதை கேட்டுகிட்டே இருக்கும்போது அந்த ஹீரோயினோட பொண்ணு அப்படியே நின்றுட்டே இருப்பாங்க. இன்னும் ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி இருக்கு, என்னமா ஆச்சு, என்ன யோசிச்சுட்டே இருக்க, மற்றவங்களாம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லவும் அந்த பொண்ணு என்ன சொல்லும், அதை பற்றிலாம் நான் கவலைப்பட மாட்டேன், நான் எப்போ நான் ஆரம்பிச்சாலும் சீக்கிரமாக முடிச்சிருவேன், நீங்கள் 2 பேரும் ஒன்றா உட்காந்து பேசிட்டு இருக்கீங்களா, அது ரொம்ப க்யூட்டாக இருக்குது, அதை தான் நான் பார்த்துட்டு இருக்கேன்ற மாதிரி அப்பவும் அந்த மாதிரி தான் சொல்லுவோம். என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா ஐஸ் பார்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் வச்சு அதில் சமைக்க சொல்லி அந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக பண்ண சொல்லுவாங்க. எல்லாரும் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இந்த பொண்ணு மட்டும் டைம் லேட்டாகவே எடுத்துக்கும், அதாவது இன்னும் ஸ்டார்ட்டே பண்ணியிருக்காது. இப்போ மற்றவங்களாம் ஒவ்வொருத்தவங்களாம் சமைச்சு கொண்டு வந்து ஜட்ஜுக்கெலாம் கொடுப்பாங்களா, அவங்களுக்குலாம் எல்லாரும் சமையலும் பிடிச்சிருக்கும், எல்லாம் நல்லா சமைக்கிறவங்க திறமையானவங்க தானே இங்கே சமைக்கிறாங்க. அப்போ எல்லாம் பார்த்துட்டே இருப்பாங்க, இந்த பொண்ணு மட்டும் ஏன் லேட்டாக ஆரம்பிக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருப்பாங்க. ஆனால் அந்த பொண்ணு என்ன பண்ணும், அப்படியே மூச்சை இழுத்து விட்டுட்டு அவங்க தாத்தாவோட கைப்பக்குவம் பூராவுமே அந்த பேத்திக்கு வந்திருக்கும். அவ்வளோ டேஸ்ட்டாக சமைச்சிருக்கும். கொண்டு வந்து அந்த ஜட்ஜுக்கு கொடுக்கும்போது பார்த்தோம் அப்படின்னா அவங்களுக்கு அந்த சாப்பாடு ஏற்கனவே ஐஸில் சமைக்கிறாங்களா, உடனே ரொம்ப குளிராக இருக்க மாதிரி இருக்கும். ஆனால் அந்த பொண்ணோட சமையல் வந்துட்டு அந்த அந்த குளிர் நேரத்துக்கு ஒரு இதமாக இருக்கும்ல உடம்புக்கு, அந்த மாதிரி இருக்கும். உடனே அந்த ஜட்ஜாக இருக்காங்களா அவங்களுக்குலாம் அது ரொம்பவே பிடிச்சிருக்கும். அதாவது இப்போ ஃபுல்லாக வந்துட்டு ஐஸ் கட்டியாக இருக்குது அப்படின்னா வந்து ஒரு சின்ன தீக்குச்சி கிடச்சா கூட அதில் வந்து இதமாக இருக்கும் நினைப்பாங்கல்ல, அந்த மாதிரி அவங்க ஃபீல் பண்ணுவாங்க. உடனே அந்த பொண்ணுக்கு அவ்வளோதான், இப்போ இருக்கிற ஜட்ஜு ஃபுல்லாக மற்ற சாப்பாடு எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு இந்த குட்டி பொண்ணு சமைச்ச சாப்பாடு மொத்தத்தையும் எல்லாருமே சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க. அவ்வளோதான், இந்த பொண்ணு இருக்கல அது வந்து அடுத்த லெவலுக்கு வந்து ஜெயிச்சிரும். இப்போ ஹீரோயினுக்கும் அவங்க ஹீரோக்கும் ரொம்பவே ஹாப்பியாக இருக்கும். இப்போ ஹீரோட அம்மா வந்திருப்பாங்க, நீ ஜெயிச்சிட்டியான்னு கேட்கும்போது ஆமாம் நான் நெக்ஸ்ட் லெவலுக்கு போக ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு ரொம்ப ஹாப்பியாக அவங்க கிராண்ட்மா இருக்காங்களோ அவங்கள்ட்ட சொல்லும். வந்து உடம்பு சரியில்லாமல் இருக்கும், அவங்க வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருப்பாங்க. அதுவே வந்து அந்த குழந்தைக்கும் வந்துட்டு ஹீரோயினுக்கும் ஒரு மாதிரி இருக்கும். இன்னும் 1 வீக்கில் நான் எல்லாம் சரியாயிடுவேன்னு சொல்லும் போது இப்போ ஹீரோயினோட அந்த குட்டி போட்டிருக்கல, அவங்களுக்கு ஒரு சூப் வச்சு கொடுக்குறேன், இன்னும் உங்களுக்கு நல்லா தெம்பாக இருக்கும்னு சொல்லிட்டு ஒரு சூப்பை வேற வச்சு கொடுக்கும். உடனே அவங்களுக்கு இன்னுமே பெட்டராக ஃபீல் பண்ணுவாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ அவங்களுக்கு ஒரு இந்த ஃபேமிலி, அதாவது எங்களோட பரம்பரையில் உங்களை சேர்த்துக்கிறோம் அப்படின்ற மாதிரி இன்விடேஷன் கார்டு கொடுப்பாங்க. அது ஹீரோயினுக்கும் புரியாது, அந்த குட்டி பொண்ணுக்கும் புரியாது. அப்போ வந்து அந்த ஹீரோயின் கிட்டையும் அந்த பொண்ணுக்கிட்டையும் இப்போ ஹீரோட அம்மா இருக்காங்கல்ல, அவங்க ஓப்பனாகவே சொல்லிடுவாங்க, இந்த பொண்ணு வந்து என்னோட பேத்தி, நீ என்னோட மருமக, அதை நான் மனசார ஏற்றுக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்க. இப்போ ஹீரோனுக்கு ஒரு மாதிரி அதிர்ச்சியாக இருந்துகிட்டே இருக்கும். இப்போ ஹீரோ வந்து தனிப்பட்ட முறையில் கேட்பாரு, என்னம்மா நீ இந்த மாதிரி சொல்லிட்ட அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாரு. எதுவுமே சொல்ல மாட்டாங்க. கொஞ்சம் இதில் ஹீரோக்கு இப்போ ஒரு கால் வருமா, அந்த காலில் வந்துட்டு இந்த பொண்ணை பற்றி டெஸ்ட் எடுக்க கொடுத்துருந்தாருல, அந்த டெஸ்ட்டில் வந்துட்டு அவங்க உன்னோட பொண்ணு தான் அப்படின்ற மாதிரி ரிப்போர்ட் வந்துடும். இப்போ ஹீரோக்கும் அவங்க அம்மாக்கும் அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும். இந்த பக்கம் பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு ஹீரோயினுக்கும் வந்துட்டு அடுத்த லெவல் இப்போ காம்படிஷனுக்கு போக போகிறோன்னு சொல்லிட்டு இந்த குட்டி பொண்ணோட சந்தோஷமாக இருப்பாங்க. இந்த நேரம் பார்த்து அந்த வில்லன் இருக்காருல அங்கே வந்துருவாரு. வந்தவொடனே இப்போ நீ எதுக்காக இங்கே வந்து அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்பாங்க. அவ்வளோ சீக்கிரம் உன்னை விட்டுற முடியுமா, திரும்ப நீ
ஜெயிச்சுட்டு உங்க அப்பா பேரை நீ காப்பாத்த போறியா? அது நடக்கவே நடக்காதுன்ற மாரி எனக்கு கோவமா வரும். எங்க அப்பா எவ்வளோ பெரிய ஆளா இருந்தாரு, எப்படிலாம் இருந்தாரு, அவர நீ நம்ப வச்சு ஏமாத்திட்ட, அவர் இல்லாம ஆக்கிட்ட. நிச்சயமா நான் இந்த காம்படிஷன்ல ஜெயிப்பேன். என் பொண்ணு மூலியமா ஜெயிச்சு கண்டிப்பா எங்க அப்பாவோட பேர வந்து நான் திரும்ப கொண்டு வருவேன் அப்படின்ற மாரி சொல்லுவோம். அது நான் இருக்க வரைக்கும் நடக்காதே அப்படின்ற மாரி இவரு சொல்லுவாரு. ரூம்குள்ள அடைச்சு போட்டுட்டு ஹீரோயின புடிச்சு அடி அடின்னு போட்டு அடிக்க போவாங்க. அதோட குட்டி பொண்ணு ரூம்ல இருந்துட்டு கத்திட்டே இருக்கும். அம்மாவ விடுங்க விடுங்கன்ட்டு. அதுக்கப்புறம் கதவு தொறந்திருக்கும். இப்ப இந்த குட்டி பொண்ணு ஓடிட்டு வந்துட்டு அம்மா கிட்ட வந்துரும். உனக்கு ஒண்ணும் இல்லையா அப்படின்ற மாரி கேட்கும். இப்ப ஹீரோ வந்து அங்க இருக்கவங்க எல்லாரையும் அடிச்சு போடுவாரு. இப்ப இந்த வில்லன் என்ன சொல்வாருன்னா, தேவையில்லாம எங்க விஷயத்துல நீ தலையிடுற. அவ என்னோட அவ என் பொண்டாட்டி, என் பொண்ணு அப்படின்ற மாதிரிலாம் பேசுவாரு. அப்படியே உங்க ஃபேமிலியா இருந்தாலும் இப்படிதான் அவளை கஷ்டப்படுத்துவியா நீ? அப்படி இருக்க வாய்ப்பே இல்ல. அவ என்னோட ஒய்ஃப், என்னோட குழந்தை அப்படின்ற மாரி சொல்லுவோம். இப்ப ஹீரோனுக்கு ஒரு மாரி ஆச்சரியமா இருக்கும். அந்த ரிசல்ட் இப்ப கையிலேயே ஹீரோ வந்து காட்டுவாரு. அவ தான் என்னோட சொந்த பொண்ணு அப்படின்ற மாரி சொல்லுவோம். ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி இருக்கும். பார்த்துட்டே இருப்பாங்க. வில்லன் வந்து ஒத்துக்கவே மாட்டாரு. நீ இந்த ரிப்போர்ட்லாம் காட்டினா அது உண்மை, நான் நம்பவே மாட்டேன். அவ என்னோட ஒய்ஃப், என்னோட குழந்தை. அதுல தான் அவளுக்கு சந்தோஷமும் இருக்கு. அவளுக்கு அதுதான் லக்கியும் கூட அப்படின்ற மாரி சொல்வாரு. ஹீரோயினுக்கு இப்ப கோவம் தான் வரும். எங்க அப்பா உன்னால தான் இறந்து போனாரு. உன்னை கல்யாணம் பண்றது எனக்கு வந்து லக்கானது அப்படின்ற மாரி சொல்றியான்னு சொல்லிட்டு அவங்களுக்கு இவர் படுத்தின டார்ச்சர்ல ஓங்கி ஒரு அறைய போட்டுருவாங்க. ஹீரோ வந்து ஒரே வார்த்தை சொல்லு, இதுக்கு மேல நீ ஏதாவது பேசுறதா இருந்தா அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். நான் இங்கிருந்து கிளம்புங்க எல்லாரும் அப்படின்ற மாதிரி வில்லன் இப்போதைக்கு இங்க இருந்து கிளம்பி போயிடுவாரு. போனதுக்கு அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா அந்த குட்டி பொண்ணு இருக்குல்ல, அது என்ன சொல்லணும்னா, அம்மா நான் அப்பத்துல இருந்தே சொன்னல, இவர் தான் என்னோட உண்மையான அப்பான்னு நீ நம்பவே இல்லைல, இப்ப பாத்தியா, இப்ப நம்புறியா நான் சொன்னது உண்மை அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு இப்ப ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி இருக்கும். உண்மையிலேயே நீ தான் அந்த பொண்ணோட அப்பாவான்னு கேட்கும்போது ஆமா, 7 வருஷத்துக்கு முன்னாடி அந்த ஹோட்டல் பேரை சொல்லுவாரு. ஹீரோனுக்கு ஒரு மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாம அந்த பெண்டன்ட்டையும் காட்டுவாரு. ஹீரோன் அப்படியே உறைஞ்சு போய் நின்னுட்டே இருப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த குட்டி பொண்ணு என்ன சொல்லும் அப்படின்னா வந்துட்டு, நீங்க 2 பேரும் ஹக் பண்ணிக்கோங்க, கிஸ் பண்ணிக்கோங்க, நான் எதையும் பார்க்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி கண்ணை வேற மூடிட்டு நின்னுட்டு இருக்கும். என்ன பேச்சு, பெரிய மனசு தரமா, இங்கேருந்து போய் விளையாடுப்போம் அப்படின்ற மாதிரி அனுப்பி விட்டுருவாங்க. அந்த குட்டி பொண்ணு விளையாடிட்டு அங்கேருந்து ஓடிடும். அப்ப ஹீரோ வந்து சொல்வாரு, இது 7 வருஷமா நான் வந்து உன்னை தேடி வராம இருந்துட்டேன், அதாவது தேடினா என்னால கண்டுபிடிக்க முடியல, அதுக்காக நான் மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்வாரா. ஹீரோனுக்கு ஒரு மாதிரி இருக்கும். இப்போ உண்மையிலேயே நீதானா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஆமா, அந்த பெண்டன்ட் எடுத்து ஹீரோ காட்டுவார். அன்னைக்கு நீ வச்சுட்டு போன பெண்டன்ட் இதான், இதை வச்சுட்டு நான் தேடிட்டே தான் இருக்கேன், அதே மாதிரி டெஸ்ட் ரிப்போர்ட்டும் இதுதான் அப்படின்ற மாதிரி காட்டவும் ஹீரோனுக்கு ரொம்பவே பிடிச்சி போயிடும். ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் அவங்க அப்பவே சொல்லிட்டு போயிருப்பாங்கல்ல, நீ தேடி வரதா இருந்தா இந்த பெண்டன்ட் மூலியமா நீ வரலான்னு சொல்லிட்டு, அதனால அவங்க அமைதியா இருப்பாங்க. இப்போ ஹீரோ வந்து அவங்க நெத்திலேயே கிஸ் பண்ணிட்டு இருப்பாரு. காம்படிஷன் இருக்கு, அது ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ ஹீரோ ஹீரோயின் அந்த குட்டி பொண்ணு எல்லாரும் இப்படி ஒண்ணா வருவாங்க. வரும்போது இங்க பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு இந்த காம்படிஷன் அந்த வில்லன் இருக்காரு, அவரும் வருவாரு. லெஃப்ட் ஹேண்டில் அவருக்கு கொஞ்சம் காயமா வேற இருந்திருக்கும். ஏன்னா ஹீரோ அடிக்க போய் ஹீரோ காலை நல்லா மிதிச்சு விட்டுருப்பாரு, அந்த கையை மிதிச்சிருப்பாரு, ஹீரோயினையும் அடிச்சிட்டியான்னு. அது அந்த கையை காயத்தோட இப்போ வந்திருப்பாரு. இன்னொருத்தர் வேற வந்துட்டு அவருக்கு ஆப்போசிட்டா, ஹீரோயினுக்கு வந்துட்டு ஆப்போசிட்டா அவங்க நின்றுட்டு ஹீரோயினை தப்பா பேசவும், காம்படிஷன்ல வந்து இந்த மாதிரி பேசுறவங்க காம்படிஷன்லேயே கலந்துக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அவரை துரத்திருப்பாங்க. உடனே அவர் என்ன பண்ணுவார், போகும்போது வந்துட்டு வில்லனை பார்த்து நீ எப்படியாவது இதை ஜெயிச்சிடு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டே போவார். ஹீரோயின் பார்த்துட்டே இருப்பாங்க. நிச்சயமா இந்த போட்டியில் நாங்கள் ஜெயிப்போம், எங்கள் அப்பாவோட பேரை நாங்கள் காப்பாற்றுவோன்ற மாதிரி ஹீரோயின் சொல்லுவாங்க. அதுக்கு வில்லன் என்ன சொல்வார்னா, நீ எப்படி நீ காப்பாற்ற முடியும், அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது, காப்பாற்றுறதா இருந்தால் அதை நான் தான் பண்ண முடியும்னு சொல்லும்போது, எங்கள் அப்பா இறந்து போகிறதுக்கு காரணமே நீ தான்ற மாதிரி ஹீரோயின் சொல்லுவாங்க. அதுக்கு எதுவும் எவிடன்ஸ் இருக்கா என்ன, இவ்வளோ பேர் முன்னாடி இந்த மாதிரி பேசிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி சொல்வாரு. நீ எந்த எவிடன்ஸும் இல்லை இவர் தான் பண்ணாரு அப்படின்றது ஹீரோயினுக்கு மட்டும் தானே தெரியும். அதனால அப்படி வேற பேசி ஹீரோனை வெறியேற்றிட்டு இருப்பாரு. சொல்வார்னா, அவரோட பொண்ணே இவங்க கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்வார். உடனே ஹீரோயின் என்ன பண்ணுவாங்க, என்னோட பர்த் சர்டிஃபிகேட் என்னோட அப்பா தான் அவருன்னு சொல்லும் போது அங்கே வந்திருக்க எல்லாருமே வந்துட்டு அவரோட பொண்ணா நீங்க அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. இந்த மாதிரி ஏகப்பட்டதை எடுக்க முடியுன்ற மாதிரி அவர் பேசுவார். உடனே ஹீரோனுக்கு கோவமா வரும். ஆனால் எல்லாருமே ஓரளவு நம்பிடுவாங்க, அவ்வளோ பெரிய சமையல்காரோட பொண்ணு ஹீரோயின் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ஹீரோ என்ன சொல்வார்னா, இப்போதைக்கு கொஞ்சம் அமைதியாயிரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாரு. நம்ம வேற மாதிரி தான் ஃபேஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்வாரா. அந்த குட்டி பொண்ணு என்ன சொல்லணும்னா, நீ எதை பற்றி கவலைப்படாதம்மா, கண்டிப்பாக நான் வந்துட்டு இந்த போட்டியில் ஜெயிப்பேன், உனக்கான ஜஸ்டிஸை நான் வாங்கி கொடுப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லவும் ஹீரோனுக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்கும். அவங்க பொண்ணு வந்து அங்கே போய் நின்று சமைக்க ஆரம்பிக்கும் போது ஹீரோன் என்ன நினைப்பாங்கன்னா, வந்து 7 வருஷத்துக்கு முன்னாடி எங்கள் அப்பா வந்துட்டு எவ்வளோ பேரோட இருந்தார், அவர் இறந்து போனார், இப்போ அந்த பேர் திரும்ப வரணும்னா என் பொண்ணு கையில் தான் எல்லாமே இருக்குன்னு நினச்சிட்டே இருப்பாங்க. இப்போ எல்லாரும் அந்த பொண்ணை பார்ப்பாங்களா, எல்லாம் நார்மலாக சமைப்பாங்க. இந்த பொண்ணு என்ன பண்ணி எப்போ சமைக்க ஆரம்பிச்சாலும் ஒரு மாதிரி ஹைப்ரிட் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் காய்கறிலாம் அப்படியே அந்தரத்தில் பறக்க விட்டு அப்படியே கட் பண்ண ஆரம்பிச்சிடும். உடனே அந்த முன்னாடி சாப்பிட்டு ஃபர்ஸ்ட் காம்படிஷனில் ஜெயிச்சிச்சு பார்த்தீங்களா, அந்த உள்ள ஜட்ஜ் எல்லாம் இருக்காங்களா, அவங்கெல்லாம் அந்த பொண்ணு அங்கே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவள் சமைக்கிறது எப்போ சாப்பிடலான்னு வெயிட் பண்ணிட்டே இருப்பாங்க. இப்போ ஹீரோயினுக்கு வந்து இந்த மாதிரி ஃபுட்டெல்லாம் சமைக்கவே கூடாதுன்னு சொல்லுவாங்க. அது வில்லன் பண்ணுறது மாதிரி ஒரு சின்ன ட்ரிக் மாதிரி இருக்கும். இதனால வந்துட்டு ஹீரோயினோட பொண்ணுக்கு வந்து அதை பற்றி எந்த நாலேஜும் இல்லாமல் இருக்கும். அப்போ அவங்க வந்து பதறுவாங்க, என்ன நீங்கள் இந்த மாதிரிலாம் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. உன்னை ஹீரோ என்ன சொல்வார், நீ பொறுமையாரு, அவள் எதை நல்லா சமைப்பான்னு கேட்கும்போது அவள் இந்த மாதிரி டிஷ்ஷெல்லாம் நல்லா சமைப்பான்னு சொல்லும்போது, நீ அப்படி நினைக்காத, ஒரு செஃபாக இருக்கவங்க எது கொடுத்தாலுமே நல்லாவே பெட்டராகவே பண்ணுவாங்க, நீ உன் பொண்ணு மேலே உனக்கு நம்பிக்கை இல்லையா, அவள் நல்லா பண்ணுவா நம்ம பொண்ணு அப்படின்ற மாதிரி ஹீரோவும் சொல்லுவோம். ஹீரோ அமைதியாக உட்காந்துருப்பாங்க. ஹீரோனோட பொண்ணு வந்து நல்லா சமைக்க ஆரம்பிச்சிருவாங்க. வேகமாக ஹீரோன் பார்த்துட்டே இருப்பாங்க. அப்போ தான் அவங்க என்ன நினைப்பாங்கன்னா, அவங்களுக்கு அந்த சூப் ரெசிபிலாம் அந்த பொண்ணுக்கு செய்ய தெரியாதுன்னு சொல்லிட்டு அவங்க ஃபீல் பண்ணுவாங்க. அப்போ அந்த பொண்ணு வந்து செஞ்சுட்டு கொண்டு வந்து அவங்க அம்மா கிட்ட தான் ஃபஸ்ட்டு வந்து கொடுக்கும். ஏன் அப்படின்னா வந்துட்டு அது எப்படி இருக்குன்னா, இதுக்கு இடையில வந்துட்டு வீட்டில் இருக்கும்போது அவங்க ஒரு சூப் செய்வாங்க, அந்த பொண்ணுக்கு சரியாகவே செய்ய தெரிஞ்சிருக்காது. ஹீரோயின் சொல்லி கொடுத்த மாதிரி அந்த பொண்ணு வந்து அவ்வளோ அருமையாக அதே மாதிரி செஞ்சிருக்கும். அதை நினச்சி அவங்க ரொம்ப பெருமைப்படுவாங்க. உண்மையிலேயே அவங்க அப்பாவை வந்துட்டு அவங்க பொண்ணு உருவத்தில் அவங்க பார்க்குற மாதிரி அவங்க அந்தளவுக்கு ஃபீல் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இது தெரிஞ்சு வில்லன் வந்து என்ன பண்ணுவார், வேறு ட்ரிக்ஸ் எல்லாம் பண்ணிகிட்டே இருப்பார். அது எல்லாத்தையுமே இப்போ இது பண்ணிகிட்டே இருக்கணும். கடைசியாக வந்து பார்க்குறோம்
அப்படின்னா வந்துட்டு எல்லா வேலையும் முடிச்சிருவாங்க, சமைச்சும் முடிச்சாச்சு. இப்போ பல விஷயங்கள் நடந்துகிட்டே இருக்கும். இதே சமயத்தில் இப்போ ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குற டைமும் வந்துடும். அந்த டைமில் பார்க்கும்போது சொல்லவே வேண்டியதில்லை, அந்த குட்டி பொண்ணு சமைச்ச சமையல் தான் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும். அது வித்தியாசமாகவும் ஒரு வேறு மாதிரி இருக்கும். அது சமைக்கும் போது ஏதோ ஒரு நம்மளுக்கு ஏதோ ஒரு உணர்வுகள் வர மாதிரி இருக்கும். அது புதுசாக இருக்க மாதிரி இருக்கும். ஆல்ரெடி நம்ம மறந்து போனது, நமக்குள்ளே புதஞ்சு போன விஷயங்கள் மாதிரி இருக்கும். அதை சாப்பிடும்போது அந்த ஃபீல் வந்து யாரோ ஏதோ ஒரு டேஸ்ட்டான ஃபுட்டை சாப்பிட்ருப்போம், என்றைக்கோ சாப்பிட்ருப்போம், அந்த நாக்கிலே இருக்கும்ல, அந்த மாதிரி இருக்க மாதிரி இருக்கும். ஸோ எல்லாருக்குமே அது ரொம்பவே பிடிச்சிருக்கும். அனௌன்ஸ்மெண்ட்டாக வந்துட்டு அந்த குட்டி பொண்ணு தான் ஜெயிச்சிட்டா அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அந்த வில்லன் என்ன பண்ணுவார், இப்போ எல்லாரும் முன்னாடி இப்போ அட்டாக் பண்ண மாதிரி வந்துருவார். அந்த டைம் வந்து ஹீரோ என்ன பண்ணுவார், இப்போ இவ்வளோ நேரம் ஹீரோயின் கிட்ட சொல்லிட்டு இருந்தார்ல, கொஞ்சம் பொறுமையாரு அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா ஹீரோனோட அப்பா வந்து இறந்து போனதுக்கு இவன் தான் காரணம் அப்படின்றதுக்கு எந்த எவிடன்ஸும் இல்லாமல் இருந்தது. அதுக்கு எல்லா எவிடன்ஸும் ஹீரோ வந்து என்ன பண்ணிடுவார், கண்டுபிடிச்சிருவார். ஏன்னா இப்போ எப்போ இவங்களோட சொந்த பொண்ணுன்னு தெரிஞ்சதோ அதுக்கப்புறம் ஹீரோ அந்த ஸ்டெப் எடுக்கணும்ல, அந்த மாதிரி எடுத்துருவாரு. அவ்வளோதான், இந்த ஃபங்க்ஷன் முடியும் போது ஹீரோயினோட பொண்ணு வந்து ஜெயிச்சிருவாங்க. அவங்க அப்பா பேரை வந்து காப்பாற்றின சந்தோஷம் அவங்களுக்கு அவ்வளோ இருக்கும். அதே நேரத்தில் வந்துட்டு அவங்க அப்பா இறந்து போனதுக்கு காரணமான அந்த வில்லன் இருக்கார்ல, அவரால் தான் அவங்க அப்பா இறந்து போனாருன்ற மாதிரியான விஷயங்கள் ஊர் பொறுக்க தெரிய வச்சு இப்போ அதே மேடையில் வந்துட்டு அவர் அரெஸ்ட் பண்ணி போலீஸ்லாம் எடுத்துகிட்டு போவாங்க. வில்லனுக்கு ஒரு வழியே இருக்காது. அப்படியே மூஞ்சி முறைச்சிக்கிட்டு அவர் பாட்டுக்கு எடுத்துகிட்டு போயிடுவார். இப்போ ஹீரோனுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். அவங்க அப்பா இறந்து போனதை நினச்சி அழுவாங்க. இப்போ அவங்க பொண்ணால் அந்த பேர் திரும்ப அவங்களுக்கு கிடைச்சது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க. அப்படியே அவங்க பொண்ணு அவங்க ஹீரோ இருக்கார்ல, அவரையும் கல்யாணம் பண்ணிட்டு அவங்க சந்தோஷமாக வாழ்கிற மாதிரி தான் இந்த ட்ராமா இங்கே கம்ப்ளீட் ஆகுது. இன்னும் நல்ல ட்ராமாவில் சந்திக்கலாம்.